1970ஆம் ஆண்டு ஊராட்சி மன்ற தலைவராக போட்டியிடுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. கட்டிப்பிடிச்சார், வாழ்த்து சொன்னார். சிறப்பாக இளைஞராக இருக்க, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, எதை கொடுத்தாலும் சிறப்பாக செய்வார் என்ற நம்பிக்கையோடு என்னை அவருடைய இதயத்திலே இடம்பெறுகின்ற அளவுக்கு நான் என்னுடைய பயணத்தை மேற்கொண்டேன். என்னை சத்தியமங்கலத்திலே போட்டியிட வேண்டும் என்று அப்போது சொன்னார்கள். போட்டியிடுகிற போது அவரிடத்திலே கேட்டேன், எனக்கு சத்தியமங்கலம் புதிய தொகுதி எப்படி நாங்கள் வெற்றி பெற முடியும் என்று கேட்டேன். என் பெயரை சொல், நீ வெற்றி பெற்று விடலாம் என்று சொன்னார். ஒரு எலக்டோரல் பாலிடிக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்ல சார், ஒரு யங்ஸ்டரா 25 வயசு பையனா? அப்போது நான் போட்டியிடுகிற போது ஏறத்தாழ ஒரு 20,000 பேருடைய காலில் விழுந்திருப்பேன். நான் எப்படி உடற்பயிற்சி செய்கிறேன் என்பதை பற்றி பேசினார். எனக்கு கூட ஒரு அச்சம் இருந்தது. நம்முடைய பெயரை சொல்லிவிட்டு சென்றாலே போதும் அப்படின்னு என்று நினைத்தேன். இறுதியாக ஒரு இளைஞரை நிறுத்தி இருக்கிறேன், என் பெயரை சொல்லி. ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எதிர்த்து போட்டியிட்டவங்க அவங்க நேம்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? எப்படி சார்? மெமரியில் இருந்தால் தான் முடியுங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு மெமரி லாஸ் ஆகிட்டா முடிஞ்சு போச்சு. என்ன சொன்னார் சார் ஆக்சுவலி எம்எல்ஏவா போகும்போது? சத்தியமங்கலம் கடுமையாக இருக்குன்னு. இல்லைங்கண்ணா, உங்கள் வேற சொன்னால் அவ்வளோதான். அப்படி அண்ணன் என்ன சொல்லுவீங்களா? அண்ணன் சொன்ன அப்பெல்லாம் தலைவர் சொல்லப்போ உண்மை சொல்கிறேன். என்னங்க அன்னைக்கெல்லாம் அண்ணா அண்ணன் சொல்லுவாங்க. ஓகே. சித்தப்பா எனக்கு ஏற்று நிற்கிறார் கோபிச்செட்டிப்பாளையத்தில். ஆமாங்க. அப்போ என் பேரை சொன்னதே அவருக்கு ஒரே உற்சாகம். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் செங்கோட்டையும் ஜெயிச்சிட்டான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்பயே வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லி கேசரி ரெடி பண்ண சொன்னார். சித்தப்பா என்ன சொன்னார்? யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு. ஓகே. நெக்ஸ்ட் டே வரல. வணக்கம், இது தி டிபேட். நான் தினேஷ். இன்றைய நான் சிறப்பு நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நபர். தமிழ்நாடு அரசியல் குறித்து எழுதும்போது இவர் பேரை தவிர்த்துட்டோ செஞ்ச விஷயங்களை மறைச்சிட்டோ எழுதவே முடியாது. அந்த அளவுக்கு பல முக்கியமான விஷயங்களை அவரோட ஆட்சியில் அமைச்சராக இருக்கும்போது செயல்படுத்தின ஒரு முக்கியமானவர். எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி ஜெயலலிதா அவர்கள்ல இருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருந்து அதிமுகல பல்வேறு விஷயங்கள்ல பல கட்டங்கள்ல பல முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் முக்கியமான ஒரு மனிதராக இருந்தவர். தமிழ்நாடு அரசியல்ல ரொம்ப மூத்த அரசியல்வாதி, முன்னாள் அமைச்சர், அதிமுகவின் மூத்த தலைவர் திருமிகு செங்கோட்டையன் அவர்கள்ட்ட தான் இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில நம்ம பேச இருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்குங்க. ரொம்ப நன்றி சார் முதல்ல நேரம் கொடுத்ததற்கு. உங்க வாழ்க்கையை பத்தி படிக்கும்போது நிறைய விஷயங்களை சொல்லும் போது எனக்கு முதல்ல தெரிஞ்சுக்கிறது, உங்க வாழ்க்கையில அரசியல் ஆசை எப்ப சார் வந்தது? 1970ஆம் ஆண்டு ஊராட்சி மன்ற தலைவராக போட்டியிடுகிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. காரணம், எங்களுடைய சித்தப்பா அவர்கள் ஒன்றிய சேர்மனாக இருந்தார். அவர் உடலை சரியில்லாத நேரத்தில் அந்த ஊராட்சி மன்றத்தில் போட்டியிட வேண்டும் என்று அவர் வேண்டுகோளை ஏற்று போட்டியிட்டேன். போட்டியிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெற்றி வாகை சூடினேன். அதற்கு பிறகு ஊராட்சி ஒன்றிய குழுவின் துணைத் தலைவராக பொறுப்பேற்று பணிகளை நாங்கள் நிறைவேற்றினோம். அதற்கு பிறகு 1972 புரட்சித் தலைவர் அவர்கள் இந்த இயக்கத்தில் இருந்து பிரிந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துவங்கியவுடன் நாங்களும் அவரோடு இணைந்து அந்த பணிகளை சீரோடும் சிறப்போடும். ஃபேமிலியா எப்படி சார் பேக்ரவுண்ட்? ஏன்னா அரசியலுக்கு நீங்க வரீங்கன்னு சொல்லும் போது அக்செப்டன்ஸ் அதெல்லாம் எப்படி சார் இருந்தது? பொதுவாகவே இந்த கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் 10 ஆண்டு காலம் எங்களுடைய சித்தப்பா அவர்கள் ஊராட்சி ஒன்றிய குழுவின் தலைவராக, ஊராட்சி மன்ற தலைவராக, ஊராட்சி ஒன்றிய குழு தலைவராக போட்டி இல்லாமலேயே வெற்றி பெற்றவர். அதற்கு பிறகு தொடர்ந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். ஆகவேதான் தொடர்ந்து அரசியல் வாழ்க்கையில் நாங்கள் பயணிப்பதற்கு ஒரு ஏதுவாக இது அமைந்திருக்கிறது. ஆக எங்கள் குடும்பத்தை பொறுத்தவரையிலும் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள். அதற்கு பிறகு நாங்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இளைஞர்களாக இருக்கின்ற போதே அதில் ஆர்வம் காட்டினோம். படிக்கும் போதே மாணவர் அணியெல்லாம் மாணவன். ஆகவே அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் இந்த இயக்கத்தை காணுகிற போது இந்த இயக்கத்திலே நாங்களை அர்ப்பணித்து புரட்சித் தலைவர் மீது இருக்கின்ற திரைப்படத்திலே மட்டுமல்ல அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கின்ற போது அவர் வழியை பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அந்த நாங்கள் அவரோடு பயணித்தோம். அதற்கு பிறகு அவருடைய பயணத்தை பொறுத்தவரையிலும் 1972 இந்த பயணம் துவங்கியது. அதற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக என்ற பெயரிலே முதல் புரட்சித் தலைவர் துவங்கி வெற்றிகரமாக இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள்.
தேர்தல் ஆணையம் ஒரு ஆணை பிறப்பித்தது இந்தியா முழுவதும். தேசிய கட்சிகள் மட்டும்தான் நாங்கள் அங்கீகரிக்க முடியும், ஆகவே மாநில கட்சிகள் அங்கீகரிக்க இயலாது என்று குறிப்பிடுகிற போது புரட்சித் தலைவர்கள் அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரை சூட்டினார்கள். அன்றைய சூழ்நிலையில் பல முக்கிய பொறுப்பாளராக இருக்கின்ற கோவை செலியன் போன்றவர்கள், வேலப்பன் போன்றவர்கள், இந்திரகுமாரி போன்றவர்கள் மற்றும் சிலர் அதில் இருந்து பிரிந்து சென்றார்கள். பிரிந்து சென்றதற்கு பிறகு இங்கே கோவிலே ஒரு பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அப்படி விருப்பத்தை ஏற்படுகிற போது அன்றைக்கு தென்னகம் என்ற ஒரு பத்திரிகை மட்டும்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்து வெளியிடப்பட்ட நாளாக இருந்திருக்கிறது. அதிலே KAK அவர்கள் தான் அதை நடத்தி வந்தார்கள். அதற்கு பிறகு அந்த பொதுக்குழு நடத்த வேண்டும் என்பதற்கு முதல் நாள் என்னிடத்திலே குழுவின் தலைவராக அரங்கநாயகத்தை பொறுப்பேற்றார்கள். செயலாளராக மணிமாறன் என்பவர் திருப்பூரை சார்ந்தவர், மாவட்ட செயலாளர், என்னை பொருளாளராக அதில் நியமித்தார்கள். ஒரு சின்ன கிராமத்துல ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், அங்க செயல்பாடுகள் இருந்தீங்க. எப்படி சார் உங்களை ரெகனைஸ் பண்ணாங்க? நான் ஊராட்சி மன்ற தலைவராக மட்டுமல்ல, ஒன்றிய குழு துணைத் தலைவராக இருந்தேன். அதற்கு பிறகு மன்றத்தினுடைய மாவட்ட செயலாளராக, பாராளுமன்ற செயலாளராக பணியாற்றினேன். ஆகவே என்னை பற்றி அவர்களுக்கு நன்றாக தெரியும். 1972 நாங்கள் அவர்களை சந்தித்தோம். பலமுறை அவர்கள் கோவா பல்வேறு இடங்களில் திரைப்படம் நடக்கிற போது மைசூருக்கு செல்வோம். கோவாவுக்கு சென்று 1001 படமெல்லாம் திரைப்படம் வருகிற போது அங்கேயே 2 நாட்கள் தங்கி அவரை காணும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும். எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர். ஓகே. ஆகவேதான் அவருக்கு நெருக்கமாக வழங்குவதற்கு எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ண அந்த மொமெண்ட் பத்தி சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் டைம் அவர் நாங்கள் பார்க்கின்ற போது அவருடைய இல்லத்திற்கு சென்று பார்த்தோம். அதற்கு பிறகு எங்களை எல்லாம் அங்கே இருக்கிற அவருடைய இல்லத்தில், பரங்கிமலை தோட்டத்தில் இருக்கிற அவருடைய இல்லத்தில் நாங்கள் சந்தித்தோம். அதற்கு பிறகு மாம்பழம் அலுவலகத்திற்கு வர சொன்னார். அங்கே சென்று அவர்களை காணுகிற போது நாங்கள் எல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு, உங்களுடைய திரைப்படத்தை பார்த்து மட்டுமில்லை, உங்களுடைய வாழ்க்கைகளை பார்க்கிற போது இதில் நாங்கள் முழுமையாக இணைந்து உங்களோடு பணியாற்ற வேண்டும் நாங்கள் விரும்புகிறோம் என்று சொன்னோம். அவர் ஒவ்வொருவரும் சிரித்துக்கொண்டே தோளை தட்டிவிட்டு வாழ்த்துக்கள், நன்றாக இருங்கள் என்று வாழ்த்து விட்டு சென்றார். ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட அவர் பேசினது அதுதான் முதல் முறையாக. அதற்கு பிறகு எல்லோரும் தேநீர் அருந்து விட்டு செல்லுங்கள் என்றார். தேநீர் அருந்து விட்டு நாங்கள் புறப்பட்டோம் முதல் முறையாக. அதற்கு பிறகு மைசூரில் இருக்கிற கோவா போன்ற பகுதிகளுக்கு செல்கிற போது அவரை சந்தித்து மதிய உணவு உணுங்கிற போது எல்லோரும் வந்து விட்டார்கள் என்று கேட்பார். நாங்களும் அந்த பக்கத்திலே கும்பிட்டு அங்கே வணக்கம் செலுத்துகிற போது நீங்களும் உணவு அருந்தி விட்டு வாருங்கள் என்று சொல்லுவார். உணவு அருந்தி விட்டு நாங்கள் அவருடைய படைப்பிடிப்பை பார்த்ததற்கு பிறகு மாலை எங்கள் கிராமத்திற்கு திரும்பி வந்து விடுவோம். ஏனென்று சொன்னால் எங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற சத்தியமங்கலம், சாம்ராஜ் நகர், அங்கே இருக்கிற செல்வதற்கு ஏறத்தாழ 4-5 மணி நேரத்தில் சென்று திரும்பி வருகின்ற வாய்ப்பு எங்களுக்கு இருந்தது. அதுபோன்ற நாங்கள் நிலையில் நிற்கின்ற போது அவர் எங்களை உற்சாகமாக அவர் எங்களை வரவேற்பது எங்களுக்கு ஊக்கத்தை தருகின்ற வகையில் இருந்த காரணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் தீவிரமாக இந்த இயக்கத்திலே தங்கள் பணிகளை மேற்கொண்டோம். அதற்கு அடுத்து எம்எல்ஏ கேண்டிடேட்டா அந்த இடத்துக்கு வந்தது எப்படிங்க சார்? பொதுக்குழு நடத்துகிற போது அன்றைக்கெல்லாம் ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்கின்ற நேரம். அப்படி இருக்கின்ற போது எல்லோரும் இடத்திலே வந்து சொன்ன ஒரே கருத்து, அரங்கநாயகம் போன்றவர்கள், மணிமாறன் போன்றவர்கள் மற்றும் இருக்கின்ற சில நண்பர்கள் இப்போது இருக்கிறார், அதெல்லாம் மறைந்து விட்டாலும் கூட பொதுக்குழு முழுமையாக நீங்கள் அதை ஏற்று நீங்கள் அந்த செயல்படுத்த வேண்டும் என்று எங்களிடத்தில் சொன்னார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். காலையிலே நீங்கள் அதற்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் வாருங்கள் என்று கேட்டார்கள். அதை பொருளாதார ரீதியாக அனைத்தும் நாங்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்து அதை வெற்றிகரமாக முடித்ததற்கு பிறகு சென்னையிலே சென்று அவர்களை சத்யா ஸ்டுடியோவில் பார்க்கின்ற போது அன்றைக்கு நாங்கள் 16 பேர்கள் பச்சை குத்தித்தான் அந்த படத்தில் நின்றோம். அப்படி நிற்கின்ற போது அவர் எல்லோரையும் பார்த்துவிட்டு பொதுக்குழு சிறப்பாக நடத்திருக்கிறது, வாழ்த்துக்கள் என்று சொன்னார். எவ்வளவு செலவு பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? இந்த அமௌண்ட் சொன்னா நல்லா இருக்காதுங்க. சரி. அப்போ எப்படின்னா 290 பேர் தான் பொதுக்குழு உறுப்பினர். இப்போ 2000 சில பேர்லாம் கிடையாது. பிரசிடென்சி காலில் தான் நடந்தது. அது மாதிரி அதற்கெல்லாம் உள்ள ஏற்பாடுகளை செய்ததற்கு பிறகு புரட்சித் தலைவர் நல்ல சிறப்பான முறையிலே என்னை பார்த்து அரங்கநாயகம் அவர் சொன்னார்கள். முழுமையாக எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு நல்ல சிறப்பான முறையிலே பணியாற்றினார் என்று சொன்ன உடனே அவர் அன்று அங்கே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இடைத்தேர்தலில். அவர் சொன்ன உடனே தலைவர் என்னை கட்டிப்பிடித்தார். அதற்கு பிறகு ஒரு வாழ்த்துக்களை சொன்னார். அவ்வளோ நெருக்கமாக வருவதற்கு ஒரு வாய்ப்பு. அவருடைய நினைவிலே என்றைக்கும் இருக்கின்ற அளவிற்கு அந்த நிகழ்வு எனக்கு ஏற்பட்டது.
அப்படி அந்த விஷயங்களை நீங்க பாத்துக்கிட்டது தொடர்பா என்ன பேசினாரு சார்? கட்டி பிடிச்சாரு, கட்டி பிடிச்சாரு, வாழ்த்து சொன்னார். சிறப்பாக இளைஞராக இருக்க நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, உங்களுக்கு எதிர்காலம் நன்றாக அப்ப இருக்கும். உங்களுக்கு வயசு சார்? வயசு அப்போ 23 தான் ஆச்சு. சரி சரி சரி. 25ல் நான் வந்து இங்கே கண்டஸ்ட் பண்ணுறேங்க. ஓகே. ஆகவே அவர் சொன்னது உடனேயே அடுத்ததாக ஒரு 6 மாத காலத்தில் சிறு விவசாயிகள் மகாநாடு அவனாட்சியில் நடைபெற்றது. அதற்கும் அதிலே என்னை பொருளாளராக நியமித்தார்கள். இதே அரங்கநாயகம் தலைவர், மணிமாறன் செயலாளர் என்னை பொருளாளர் நியமித்த பிறகு அன்றைக்கெல்லாம் நிதிகளை நாங்கள் திரட்டுவதற்கு உள்ளே செல்வதற்கு 2 ரூபாய் கட்டணம் வசூலித்து அதில் ஏறத்தாழ 2,30,000 ரூபாய் நினைக்கிறேன் திருப்பி அவரிடத்தில் ஒப்படைத்தோம். செலவுகள் பூரா முடிந்து விட்டு கையில கொடுத்தீங்க. பந்தல் போட்டது மற்ற செலவுகள்லாம் பார்த்து சுற்றுப்புறங்களிலும் கேன்டீன் வைத்தோம். அவரிடத்திலும் ஒரு குறிப்பிட்ட தொகையை பெற்று இந்த ஐடியாஸ்லாம் நீங்க தான் போட்டீங்க. ஆடிட்டர் ஒருவர் வைத்துக்கொண்டு வரவு செலவுகளை சரியான முறையில் பார்த்து அடுத்து ஒப்படைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு குழு அமைத்தோம். அந்த குழுவிலே 5 பேர்கள் இருந்தார்கள். அவரும் அந்த பணிகளை நிறைவேற்றினார்கள். அதற்கு பிறகு புரட்சித் தலைவரை பொறுத்தவரையிலும் எதை கொடுத்தாலும் சிறப்பாக செய்வார் என்ற நம்பிக்கையோடு என்னை அவருடைய இதயத்திலே இடம்பெறுகின்ற அளவுக்கு நான் என்னுடைய பயணத்தை மேற்கொண்டேன். அதற்கு பிறகு 77லே எலெக்ஷன் தேர்தல் வருகிறது. தேர்தல் வருந்த நேரத்தில் இங்கே கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்தவரையிலும் அன்றைய மாவட்ட செயலாளர் KNK ராமசாமி என்பவருக்கு இங்கே இடத்துக்கு தந்தார்கள். கோபிச்செட்டிப்பாளையம் வேட்பாளராக என்னை சத்தியமங்கலத்தில் போட்டியிட வேண்டும் என்று அப்போது சொன்னார்கள். அதற்கு பிறகு நீங்க விருப்பமான கொடுத்ததெல்லாம் இங்கே கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும்தான் கொடுத்தேன். அதே போல GK சுப்பிரமணியம் என்பவரை பவானி சாகருக்கு போட்டார். 3 பேரும் ஒரே தொகுதியை சார்ந்தவர்கள். ஓகே. அவர் நல்ல பாடகர். அவருக்கு அந்த தொகுதியை வழங்கிய உடனே அவர் நாமினேஷன் செல்லவில்லை. ஏனென்று சொன்னால் கூட்டணி செய்கின்ற போது நாமினேஷனிலே கோபிச்செட்டிப்பாளையத்தை சார்ந்தவர்களை முன்மொழிந்த காரணத்தின் அடிப்படையில் தொகுதியை சார்ந்தவங்க முன்மொழியும் அது தவறாக பயன்படுத்திய காரணத்தில் அவர் அதில் இழந்தார். அதற்கு பிறகு 80வது ஆண்டு அவருக்கே தேர்தல் சீட்டு வழங்கப்பட்டது. என்னை பொறுத்தவரை சத்தியமங்கலத்திலே போட்டியிடுகிற போது அவரிடத்திலே கேட்டேன், எனக்கு சத்தியமங்கலம் புதிய தொகுதி எப்படி நாங்கள் வெற்றி பெற முடியும் என்று கேட்டேன். அங்கு காங்கிரஸ் அதிகமாக இருக்கின்ற இடம், தாளவாடி கர்நாடகத்தை சார்ந்த பகுதிகளாக இருக்கிறது. ஆகவே இக்கட்டான சூழ்நிலையாக இருக்குமே என்று அவரிடத்தை கேட்கிற போது என் பெயரை சொல், நீ வெற்றி பெற்று விடலாம் என்று சொன்னார். நாங்களும் அதை நம்பி அவருடைய பெயரை உச்சரித்து தான். உங்களுக்கு அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கு சார்? உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வயசு தான் ஆகுது. நிறைய சீனியர்ஸ் வந்து அந்த இடத்துக்கு வரணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் வயதுல முதிர்ந்தவங்க, அரசியல்லையே இருக்கிறவங்க நினைப்பாங்க. அந்த வாய்ப்பு உங்களுக்கு வந்து தொகுதி மாறி இன்னொரு இடத்துல உங்களுக்கு சீட்டு கொடுக்கணும்னு அவர் நினைச்ச அளவுக்கு நம்பிக்கையை பெற்றது, நீங்க அவர் பேரை சொல்லி நின்னது, அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கா? எப்படி என்ன காரணம் என்று சொன்னால் அதில் ஏறத்தாழ ஒரு 14 பேர்கள் அங்கே வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். செய்கிற போது அந்த வேட்புமனு செய்கின்ற விலையெல்லாம் அழைத்து நீங்கள் பேசுங்கள் என்று என்னிடத்தில் சொன்னார். உங்களுக்கு வேட்பாளராக உங்களை நான் அறிவிக்கிறேன், நீங்கள் சென்று அவர்களெல்லாம் சரி செய்து தேர்தலில் நீங்கள் போட்டியிடுங்கள் என்று எங்களிடத்தில் குறிப்பிட்டார். அப்போ அவர் வாழ்த்து விட்டு சென்றார். நான் சொன்னேன், இங்கே எல்லாம் காங்கிரஸுடைய பகுதியாக இருக்கிறது, நானும் புதியவன், எனக்கு இந்த பகுதியை அறிமுகம் இல்லை என்று சொல்கிற போது என் பெயரை உச்சரி, நீ வெற்றி பெறலாம் என்று சொன்னார்கள். அவர் பெயரை உச்சரித்தேன், வெற்றி பெற்றேன். அதுதான் உண்மையான நிலை. அப்போது எலக்டரல் பாலிடிக்ஸ் கொஞ்சம் டஃபா இருக்கும்ல சார்? ஒரு யங்ஸ்டரா 25 வயசு பையனா எம்ஜிஆர் அவர்களுடைய பெயர் நமக்கு சப்போர்ட் இருக்கு, அவருடைய செல்வாக்கு இருக்கு. பட் இருந்தாலும் ஆப்போசிட்ல ஐ திங்க் DMK, காங்கிரஸ். அப்போது 4 முனை போட்டிகள். காங்கிரஸ் ஒருவர், ஊராட்சி ஒன்றிய தலைவராக இருக்கின்ற தாளவாடியை சார்ந்த அவர் ஒரு போட்டியிட்டார். ஒன்னமாறன் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒன்றிய செயலாளர் ஒரு போட்டியிட்டார். அதே போல் அங்கே நாள் ரோட்டை சார்ந்த அவர் வந்து சிண்டிகேட் என்ற கட்சியிலே போட்டியிட்டார். அப்போது நான் போட்டியிடுகிற போது ஏறத்தாழ ஒரு 20,000 பேருடைய காலில் விழுந்திருப்பேன். அன்றைக்கெல்லாம் தேர்தல் நேரங்கள் விதிமுறைகள் இல்லை. காலை நாங்கள் 8 மணிக்கு ஆரம்பித்தால் நைட்டு 12 மணி 1 மணி வரையிலும் அந்த பணிகள் துவங்கும். அப்படி பணிகளை துவங்குற போது எனக்கு முன்னாலே ஒரு 50 பேர் 100 பேர்கள் அன்றைக்கு ஆர்வத்தோடு புரட்சித் தலைவருடைய வழி என்ற தொண்டர்களும் ஆதரிக்கின்றவரும் ஆர்வத்தோடு அங்கே ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல அதிமுக வருகிற போது எல்லோருமே ஆர்வத்தோடு நூற்றுக்கணக்கான பேர் முதல்ல கிராமத்தில் இறங்கியுடனே 50 பேர் 100 பேர் தயார் நிலையே இருப்பார்கள். அப்போது பெட்ரமாஸ் லைட் தான் இருக்கும். அப்போது இந்த குண்டு லைட் இருக்கும், பெட்ரமாஸ் லைட் தான் இருக்கும். சில இடங்களில் தான் அந்த லைட் இருக்கும், மற்ற இடத்தில் லைட் இருக்காது. பெட்ரமாஸ் லைட்டை தாங்கி கொண்டே ஒரு 4-5 பேர் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். முன்னால் சென்று பல பேர் கதவுகளை தட்டுவார்கள். தட்டியுடனே வெளியே வந்த உடனே நான் அவன் முகத்தை கூட பார்க்க மாட்டேன், ஓடி காலில் தொட்டு விட்டு ஓடி
எனக்கு ரெட்டலைக்கு வாக்களிங்களுக்கு ஓட்டு கேட்டுக்கொண்டே போனேன். எல்லோருமே புரட்சித் தலைவர் வர வேண்டும் என்ற நோக்கம்தான் அன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுடைய இதயங்களில் இருந்தது. ஆகவே புரட்சித் தலைவரை பொறுத்தவரையிலும் இங்கே தேர்தல் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிற போது முதல் நாள் வரவில்லை. காலை வரைக்கும் நாங்கள் காத்திருந்தோம். அவர் வர இயலாத சூழ்நிலை ஏற்பட்டது. 2வது நாள் தான் நம் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார்கள். 2வது நாள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிற போது காலை 5 மணிக்கு வந்தார்கள். வந்தவுடனே அவர் உடற்பயிற்சியை பற்றி நான் எப்படி உடற்பயிற்சி செய்கிறேன் என்பதை பற்றி பேசினார். எனக்கு கூட ஒரு அச்சம் இருந்தது. நம்முடைய பெயரை சொல்லிவிட்டு சென்றாலே போதும் அப்படின்னு என்று நினைத்தேன். இறுதியாக ஒரு இளைஞரை நிறுத்தி இருக்கிறேன். என் பெயரை சொல்லி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும், ஆட்சி கட்டளை நான் அமர்வதற்கு என்று சொன்னார். ஆகவே இந்த ஆட்சி நல்லாட்சி மலர்வதற்கு இப்படி போன்ற இளைஞர்கள் தேவை என்றும் குறிப்பிட்டார். அதை குறிப்பிட்டு விட்டு சென்ற உடனேயே எங்களுக்கு அதே பெரிய மகிழ்ச்சியை தந்தது. ஆர்வத்தோடு எல்லோருமே காலை தேர்தல் பணிகளை நாங்கள் மேற்கொள்கிற போது தலைவர் சொல்லிவிட்டு சென்று விட்டார், நீங்கள் உங்கள் பணிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், கவலைப்பட தேவையில்லை என்று எங்கு சென்றாலும் மக்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஏறத்தாழ அந்த கூட்டத்திலே பார்க்கின்ற போது ஒரு 10,000 பேர் இருந்திருப்பார்கள். நாங்கள் கூட்டிய கூட்டம் அல்ல, மக்களாகவே திரண்டு வந்த கூட்டம். எம்ஜிஆர் அவர்களை சந்திக்க. ஓகே. அந்த கூட்டத்திலே பார்க்கின்ற போது அவர் வருகிறார் என்று சொன்ன உடனேயே அங்கே எல்லாம் மண் தரைகள் தான் இருக்கும். அந்த கிராமத்தில் இருக்கின்றவர்கள் அங்கே கிராமத்திலிருந்து பெட்ஷீட்டோ துண்டோ கொண்டு வந்து போட்டு கீழே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். வருகிறார் என்று சொன்ன உடனேயே எழுந்து நின்று கத்திய உடனேயே அந்த செம்புழுதி என்பவர் சொல்வார்களே, அந்த புழுதி காற்றில் வீசியதெல்லாம் என் கண்ணால் பார்க்க முடியுது. இன்றைக்கெல்லாம் நிலைகள் வேறு, அன்றைய நிலைகள் வேறு. அப்படி நிலையிலே தான் அவர் தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெற்றார்கள். அதற்கு முன்னாலே நாங்கள் திண்டுக்கல் தேர்தலுக்கே சென்றோம். 1973 ரெட்டலைக்கு போட்டியிடுகிற போது நாங்கள் ஒரு காரிலே சென்ற 5 பேர் தான் நாங்கள் சென்றோம். ஏறத்தாழ அன்றைக்கே எடுத்து சென்ற தொகை ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளதே எனக்கு. அதை எடுத்து சென்று 1 வார காலம் அங்கே பணியாற்றினோம். எங்கேயோ ஒரு பக்கத்தில் தோட்டத்தில் தங்கிக் கொள்வது, பணியாற்றுவது. அன்றைக்கு மாயத்தேவர் தான் போட்டியிட்டார். 2 லட்சத்து மேலே வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்று ஒரு வரலாற்றை படைத்தார். அதற்கு பிறகு அரங்கநாயகம், அதற்கு பிறகு மருங்காபுரி, அதற்கு பிறகுதான் நம்முடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. புரட்சித் தலைவரை பற்றி பொறுத்தவரையிலும் தோல்வி என்ற நிலையே இல்லாத ஒரு வாழ்ந்த தலைவர். அரசியலும் சரி, திரைப்படத்திலும் அவரை யாராலும் வெல்ல முடியவில்லை என்ற வரலாற்றை படைத்த தலைவர். அந்த தலைவருடைய நிலையில் நின்று நாங்கள்லாம் பணியாற்றுகிற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது என் வாழ்க்கையிலே கிடைக்காத பெரும் பேராக நான் கருதுகிறேன். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இப்போ நீங்க கண்டெஸ்ட் பண்ண உடனே வெற்றியும் பெற்றீங்க. ஆக்சுவலி நீங்க சட்டப்பேரவைக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு 25 இயர்ஸ் ஓல்டு ஒரு யங்ஸ்டருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு எம்ஜிஆர் அவர்கள். அவரும் எம்எல்ஏவா ஆகிறாருங்கிறத உங்க வீட்டில் உங்களுடைய பேரண்ட்ஸ் அவங்களாம் எப்படி சார்? முதல்ல அவர்கள்லாம் சத்தியமல் நின்று எப்படி ஜெயிக்க போறேன்னு கேட்டாங்க. இப்போ கோபியில் இருக்கலாமே, சத்தியில் நின்றுன்னு கேட்டாங்க. சத்தியில் நீ ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நான் ஒரு வாரம் பணிகளை ஆற்றி விட்டு வந்து சொன்னேன். தலைவர் பெயரை சொன்னாலே போதும், மக்கள் ஆர்ப்பரித்து நிற்கிறான்னு வேட்பாளர் செங்கோட்டையன் இல்லை எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லோரும் சொன்னார்கள். இது போன்ற தலைவர் எந்த இயக்கத்திலும் கிடைக்க வாய்ப்பில்லை. ஆகவே அதற்கு பிறகு 5 நாட்கள் கழித்து நான் எங்கள் இல்லங்களில் இருக்கிற பெற்றோர்கள், சகோதரரிடத்தில் சொல்லுகிற போது எல்லோரும் உற்சாகமாக அவர்கள் பணிகளை ஆற்றுவதற்கு அந்தந்த பகுதிக்கு வந்தார்கள். அதற்கு முன்னாலே வரவில்லை. எம்ஜிஆர் அவர்கள் வந்த பிறகு தான் வந்தாங்க. அவர் வந்து அந்த கேம்ப் முடிஞ்சதுக்கு பிறகு தான் எல்லாருமே ஃபுல்லாக இறங்கி ஃபுல் சிங்கிள் நாமும் போய் செய்யலாம் அப்படிங்கிறா. அதற்கு முன்னாலே அவர்களுக்கே ஒரு அச்சம் இருந்தது. மலைப்பகுதி, தாளவாடி போன்ற பகுதிகள், குன்றி போன்ற பகுதிகள், கடம்பூர் போன்ற எல்லாம் மலைப்பகுதிகளாக இருக்கும். குறிப்பாக அங்கே காங்கிரஸ் கட்சி தான் வலிமையாக இருக்கிற இடம். சத்தியமங்கலம் என்பது பிஜி கருத்தரன் போன்றவர்கள் அங்கே காங்கிரஸிலே கட்சியிலே நிலையான நின்றவர்கள். கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்தவரை திராவிட மண், இது பெரியாரால் வளர்க்கப்பட்ட மண். ஆகவே இந்த நிலைக்கும் அந்த நிலைக்கும் இருக்கிற வேறுபாடுகள் அதுதான். 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எதிர்த்து போட்டியிட்டவங்க அவங்க நேம்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களா எப்படி சார்? இல்லை நம்ம மெமரியில் இருந்தால் தான் முடியுங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு மெமரி லாஸ் ஆகிட்டா முடிஞ்சு போச்சு. அரசியல் வாழ்க்கை என்பது வந்துங்க பழைய நினைவுகளை நினைவுபடுத்தி நாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே வந்து சர்வேல் ஆக முடியும். ஆகவே அந்த சர்வேல் ஆகிறதுக்கு வேறு வழியே கிடையாது. ஆகவே ஒவ்வொருடைய நிலைகளை நாம் கண்ணாட பார்க்குறோங்க. ஒரு இளவயதிலேருந்து எப்படி போட்டி போட்டாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட நிலையில் இருக்காங்க. ராஜப்பாங்கிறது அங்கே சேர்மனுங்க, 10 இயர்ஸ் சேர்மன். அவர் சுற்றி பிரசிடென்ட்ஸு, இங்கே ஒன்றிய சேர்மன் ஒன்றும் மாறுங்க. இப்படி ஒவ்வொருத்தருமே வலுவானவங்க தான் இருந்தாங்க என்ன எடுத்து நிற்கிறப்போ. எம்எல்ஏவா வெற்றி பெற்று போன உடனே முதலாக எம்ஜிஆர் அவர்களை பார்க்கும்போது அப்போ என்ன சொன்னார்? அப்போ முதல் என்னை வாழ்த்தினார்.
வாழ்த்தி வெற்றி பெற்றதுக்கு என்னுடைய- நீங்க தான் இருக்கிறதுலே யங்ஸ்டரா இல்ல இல்ல, உங்களை விட? இது என்ன என் மாதிரி 25 வயது 25 வயது 2 வருஷம் 3 மாதம் 4 மாதம் இப்படி இருக்குல்ல, ஏறத்தாழ ஒரு 47 பேர் இருந்தோம். ஓகே. அப்போ யங்ஸ்டர்ஸும் ஃபுல்லாக ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ஜெனரேஷனே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் தான் 25 வயதுலேருந்து 26 வயதுக்குள்ளேயே மட்டும் 47 பேர் இருந்தோம். படிச்சிருக்கணும், இளைஞரா இருக்கணும், அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா சார்? ரொம்ப ஆர்வத்தோடு இந்த இளைஞர்களை பார்த்ததுக்கப்புறம் ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவாங்கிறது அவருடைய நோக்கம் என்னென்னாங்க, திட்டங்களை கொண்டு சென்று மக்களுக்கு பணியாற்றுகிற இளைஞர்களாக இருந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி அவருடைய நோக்கம். பெரியவர்களாம் நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க, சீனியர்ஸ் வந்து நல்ல அட்வைஸ், அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லுவாங்க. எங்களாட்ட இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தான் போய் எல்லாம் கிராமமாக போவோம், எல்லாத்தையும் பார்ப்போம், மக்களுக்கு காலையில் எழுந்தா பப்ளிக் பார்க்குறதே இருக்குது எங்களுடைய வேலை. இங்கெல்லாம் விவசாயம் பார்க்குறதுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க. நம்மளுக்கு அது தேவையில்லை. முழுக்க அரசியலுக்கு போயிடலாம், முழுமையாகவே அதை பயன்படுத்தணும். என்ன சொன்னார் சார் ஆக்சுவலி எம்எல்ஏவா போகும்போது? ஆனது வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்து. நீ முதல்ல சொன்ன சத்தியமங்கம் கடுமையாக இருக்குன்னு. இல்லைங்கண்ணா நீ உங்கள் வேற சொன்னால் அவ்வளோதான். அப்படி அண்ணன் தான் சொல்லுவீங்களா? அண்ணன் சொன்னேன். அப்போல்லாம் தலைவர் சொல்லப்போ உண்மையை சொல்கிறேன். என்னங்க அன்றைக்கெல்லாம் அண்ணான்னு சொல்லுவாங்க. ஓகே. பெரிய அண்ணாவை பற்றி அண்ணாம்பாங்க. திராவிட இயக்கத்திலே அண்ணான்னு தான் சொல்கிறதுங்க, அண்ணா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தலைவர்னு சொன்னோம். 80க்கு பிறகு தலைவராக நிறைய பேர் எல்லாருமே அண்ணான்னு தான் சொல்லுவாங்க. அண்ணான்னு இல்லைங்கண்ணா, நீங்க மட்டும் தான் அப்படி இல்லை, எல்லாருமே சில பேர் நிறைய பேர் சொன்னாங்க. ஓகே. ஆனால் அப்படி இல்லைங்க, உங்கள் பேரை சொன்ன அவ்வளோ ஜெயிச்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லோருமே 80க்கு அப்புறம் தலைவராகம்பாங்க. ஓ, தலைவர் வந்துட்டாருங்கம்பாங்க. அதுக்கு முன்னாடி அண்ணான்னு சொல்லுவாங்க எல்லாருமே. அது என்ன காரணம், திராவிட இயக்கத்தில் வந்து அண்ணா சகோதரர்கள் அண்ணான்னு சொல்கிற மாதிரி இருந்தது. ஒரு அந்த இயக்கம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிச்சு. அதுக்கப்புறம் அசம்பிளியில் போய் பேசினதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நல்ல ஞாபகம் இருக்குது. அங்கே வனப்பகுதியாக இருக்கிற மிருகங்கள் தொல்லைகள் அதிகமாக இருந்தது. யானைகளால் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டது. அப்போ சிறுத்தை புலிகள்லாம் குறைவாக இருந்தது, அப்போல்லாம் கிடையாது. சாலை வசதிகள் சரியாக இல்லை. அப்போ அதெல்லாம் சொல்லி நாங்கள் எதாவது ரோடு இது மாதிரி எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணோம்னு சொன்னோம். அப்போ போய் ஃபண்டு இமீடியட்டாக கொடுத்துருவாங்க. எங்களுக்கு ஈஸியாக இருக்கு. அவங்க வந்து செக்ரட்டரி பார்க்க சொல்லுவாங்க. பரமசிவன் ஒருத்தர் இருந்தார் செக்ரட்டரி. அவர் வந்து ஐஏஎஸ். அவர் தான் கிட்டத்தட்ட அவர் லைஃப் கிடச்ச வரைக்கும் இருந்தாங்க. அமெரிக்கா போகிறதும் சரி, ஜப்பான் போய் எப்போ போகணும்னா அவர் தான் இருப்பாருங்க. அவர் வந்து அரவக்குறிச்சிங்க சொந்த ஊர். அவர் தான் அங்கே இருப்பார். அவர்கிட்ட சொல்லிட்டா போதுங்க, நாங்கள் லெட்டர் அடித்து போய் இது வேணும்னு சொன்னால் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அனுப்பிச்சி விட்டு அங்கே தலைவர் பேர் தான் போட்டு அடிப்பாங்க. தமிழக முதலமைச்சர் அப்படின்னு போட்டு பேரை போட மாட்டோம். கொடுத்த உடனேயே எல்லா காரியம் நடக்கும். ஒரு 10 டேஸில் பார்த்தா அங்கேயும் எஸ்டிமேட்டு. அப்போல்லாம் இவ்வளோ கடினமான வேலையில் இப்போ கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் இல்லைங்க. மக்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு வந்து எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுவோம். என்னை எதிர்த்து போட்டிட்டவங்க கூட உங்களுக்காக வந்து திட்டங்களை கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க. எங்கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க அதிலேயே பார்சியாலிட்டி பண்ண மாட்டாங்க. ஏன் நீ ஜெயிச்சிட்டேன், நீ மட்டும் தான் இருக்க முடியாது, நாங்களும் ஜெயிக்கணும்லாம் சொல்கிறது கிடையாது. குடிநீர் திட்டத்தை கேட்டார், ஒன்று மாறணும். அதே மாதிரி அட்டின்னு ஒருத்தர் இருந்தார், சேர்மன் அங்கே இருந்தார், சிட்டிங் சேர்மன். அவர் காங்கிரஸ். எனக்காக வந்து ஃபுல்லாக வேலை செஞ்சார். ஃபர்ஸ்ட் டைம் கூட்டு குடிநீர் திட்டம் எங்களுக்கு தான் கொண்டு வந்தாங்க. தூக்கநாய்க்கு மேலே கூட்டு குடிநீர் சத்தியம் இல்லைங்க, தூக்கநாய்க்கு மேலேன்னு சொல்லிட்டுங்க கொடிவேரி ரிவர்லேருந்து கொண்டு வந்தோம் கூட்டு குடிநீர் திட்டம். இதெல்லாம் பெரிய வெற்றிங்க. அதுக்கப்புறம் என்ன, அங்கரங்கொண்டம் போதுன்னு ஒரு ஊருங்க. மழை வெள்ளம் அடிச்சிடுங்க. மழை இருக்கிற வெள்ளம் வந்து அடித்து பள்ளத்தில் வந்துங்க அந்த கிராமமே முழுகிடுச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் உயிர் சேரும். வீடுகள் பூரா அடித்து போயிடுச்சு. 42 வீடுகளைங்க. நாங்கள் வீடுகள் ஒரு 100 வீடு கட்டுறதுக்காக பர்மிஷன் கேட்டோம். இமீடியட்டாக 4 ஏக்கர் நிலங்கள் எடுக்க சொன்னார் ஆதிராவிட நலத்துறை மூலமாக. அதே மாதிரி குரூப் ஹவுஸ் கட்ட சொல்லிட்டாங்க. அதில் வீடுகளையும் இமீடியட்டாக கட்டி கொடுத்தாங்க. கட்டி கொடுத்து அதுக்கு வந்து ராகவானந்தான் வந்து திறந்தார். அவர் தான் ஹவுசிங் மினிஸ்டருங்க. குடிநீர் வடிகால் வாரியம் ஹவுசிங். இந்த திட்டத்தையும் திறந்தார், அந்த திட்டத்தையும் திறந்தார். வாட்டர் சப்ளை ரெடி பண்ணி இதெல்லாம் எப்படின்னாங்க. அதே மாதிரி அரங்கநாயகம் கல்வி அமைச்சர், அவர் அடிக்கடி இங்கே வருவார். நிறைய ஸ்கூல்ஸு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நாங்கள் வந்து சத்தியமாக செய்வோம். அதே மாதிரி குழந்தைவேல் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தாருங்க. அவர் பல காரியங்கள் வந்து வந்துகிட்டே இருப்பார். கேஏகே வந்து அன்றைக்கி வந்து கூட்டுறவு அண்ட் லா மினிஸ்டர் இருந்தார், அவர் அந்த வேலையை செய்வார். அதே மாதிரி வந்து ஆர்எம்பி இருந்தாருங்க. ஆர்எம்பி வந்து அப்போது வந்து என்னங்க அறநிலையத்துறை அமைச்சர், வனத்துறை அமைச்சர், செய்தித்துறை அமைச்சர் 3 வந்தாங்க. அவங்களும் அழைச்சிட்டு வருவாங்க. அழைச்சி வந்து ஒரு பகுதிக்கு வந்து ஒரு நாள் ஒரு 5-6 நிகழ்ச்சியில் அவங்க கலந்துக்குவாங்க. கலந்துட்டு சத்தியமங்கல்னு சொன்னீங்கன்னா அங்கே தான் எனக்கு அந்த சாதனை செம்மல்னு கொடுத்தாங்க, பட்டத்தையும் கொடுத்தாங்க. அந்த குடிநீர் திட்டம் கொண்டு வரும்போது தான் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏவாக இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ இருக்கிற போதுங்க. எம்எல்ஏ இருக்கும்போது அந்த ஸ்கீம் வந்து 79 நான் முடிச்சிட்டேங்க. 77 வந்து 79 ஸ்கீம் முடிச்சிட்டேங்க. அந்த கிராமங்கள்லாம் எல்லாமே குடிநீர் திட்டம் ஆற்று தண்ணி கொடுக்குறங்கிற புதியமான திட்டங்க இது. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்து வருவாங்க.
இந்த வண்டிகள் இருக்குது, ஒத்த வண்டிகள் வச்சு இந்த பேரல் இருக்கும், ம். மரப்பேரல் சொல்லுவாங்க, அதில் வச்சு தான் கொண்டு வருவாங்க. கிராமத்தில் கடைகளுக்கு கொண்டு வரது, மற்ற கிராமத்தில் வேணுங்கிறது ஒரு 100கணக்கான வண்டி ஓடிட்டு. ஆனால் இதில் அது குடிநீர் திட்டம் வந்தங்காட்டி அங்கங்கே பொது பைகள் போட்டு தண்ணீர் குடிக்கிற போது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சிங்க. அப்போ தான் அங்கே பெரிய கூட்டங்க, ஒரு 5000 பேர் இருக்காந்தீங்க. ராகவானந்தும் அரங்கநாயகம் எல்லாம் வந்திருந்தாங்க, குழந்தை எல்லாம். அப்போது தான் சாதனை செம்மல்னு ஒரு பட்டத்தை வந்து அட்டியன் வந்து முன்னாள் சேர்மன், அப்போ சிட்டிங் சேர்மன் அட்டியன், அவர் வந்து ஒரு கொடைவள்ளல், அவர் அந்த ஏரியாவிலே ஒரு காட்ஃபாதர் மாதிரி நினைப்பார். புரிஞ்சுக்க முடியுது. அவர் வந்து கொடுத்தார் சீல்டை, ஓகே, கொடுத்து பாராட்டினாங்க. அப்போ தான் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. எம்எல்ஏவா நீங்க செயல்பட்ட விதத்தை எம்ஜிஆர் அவர்கள் பாராட்டினது இன்னும் ஸ்டில் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் பீரியட்ல நான் பண்ண இந்த விஷயத்த அவர் என்கிட்ட இதை சொன்னாரு அப்படின்னு ஞாபகமா எனக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிற விஷயங்கள் என்ன? பொதுவாக வந்துங்க எல்லா அமைச்சர்களும் சில நேரங்களில் சந்திக்கிற போது எல்லாம் சொல்லுவாங்க. அது பரமசிவம் வந்து அவர் செக்ரட்டரியாக இருக்கிறதுனால எங்கள் பகுதி பக்கத்தில் இருக்காங்க, அரவக்குறிச்சி. அவர் சொல்லுவார், நல்லா செங்கோட்டையன் பண்ணிகிட்ருக்காரு நல்லா அப்படின்ட்டு. தலைவர் போனது சரி வாழ்த்துக்கள் நல்லா இருப்பா அப்படின்பாரு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவருக்கு டைம் இருக்காது. நிறைய பேசுகிற கேரக்டர் இல்லையா? இல்லைங்க, ரொம்ப பேசுகிறதுக்கு டைம் இருக்காது எங்களுக்கு. எப்படினாங்க அமைச்சர்கள் பேசலாம், எங்களோட இருக்கிற எம்எல்ஏக்கள் போகிறது என்னன்னு கேட்பாரு, நல்லா பண்ணுங்கள், நல்லா செய்யுங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், செக்ரட்டரி பார்த்து கொண்டுருங்க. திருப்பி வாய்ப்புகள் கொடுக்கறது அவருடைய எப்போ நம்ம பார்க்கலாங்க. செக்ரட்டரியேட்டில் இருக்கிற போது கோட்டையில் இருப்பாருங்க, சேம்பரில். அப்போ நான் போனது உள்ள விடுவாங்க, ஒரு லெட்டர் இருந்தால் கையில் கொடுத்து வந்துடுவாங்க. அப்போ கூப்பிட்டு பெல் அடிப்பார், செக்ரட்டரி கையில் கொடுத்துருவாரு, அதை பார்த்துக்கிட்டுருவாரு, அவ்வளோதான். நிற்கும் போதெல்லாம் மீட் பண்ணலாம். எப்போ நான் மீட் பண்ணலாம், ஓகே, கவலை இல்லைங்க. வண்டி ஏறும்போது வந்து விஷ் பண்ணுவோம், சரி சேலத்துக்கு கும்பிட்டு போவார். மறுபடியும் அடுத்த எலெக்ஷன்லையும் வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு? அடுத்த எலெக்ஷன் ஆச்சுன்னா ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுங்க. 80 வந்து கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. 2 பார்லிமெண்ட்டு தான் ஜெயிக்குதுங்க. ஒன்று கோபிச்செட்டிப்பாளையம், ஒன்று வந்து சிவகாசி. அங்கே நல்லவன்கிற சவுந்தரராஜன், இங்கே வந்து சின்னசாமின்னு ஒரு ஜெயிக்கிற லாயர். 2 பேர் ஜெயிக்கிற போது அங்கே 7000 ரோட்டில் தான் ஜெயிக்கிறாரு, இங்கே 14000 சில்லற ரோட்டில் தான் நாங்கள் ஜெயிக்கிறோம். அப்போ 6 பேர் சிட்டிங் எம்எல்ஏ நாங்கள் இங்கே பார்லிமெண்ட்லேயும். அப்போ நாங்கள் வந்து ஜெயிச்சதுக்கு பிறகு என்னாச்சுன்னாங்க, உடனடியாக காங்கிரஸ் அண்டு இவங்க தான் அலையன்ஸ், மக்கள் செல்வாக்கில் அந்த ஆட்சின்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 6 மாத காலம் எலெக்ஷன் இல்லைங்க, கவர்னர் ரூல். அப்புறம் வந்து அதுக்கு பிறகு தேர்தல் வருதுங்க. தேர்தல் வருகிற போது அப்போ தலைவர் வந்து 1 மாதத்துக்கு முன்னாடி எங்கிட்ட சொல்லிடுறாரு, நீ அடுத்த கோபிச்செட்டிப்பாளையம் தான் நிற்கணும். ஓகே, முன்னாடியே சொல்லிட்டேன், 6 months முன்னாடி. அப்போ சொல்கிற போது என்னாச்சுன்னா, நான் கோபிச்செட்டிப்பாளையம் மனு போட வந்தபோது சத்தியிலேருந்து வந்தீங்கன்னா நிறைய கூட்டம் வந்துடுறாங்க, ஒரு 2000 பேருக்கு மேலே. சத்தியில் ஒரு நாமினேஷன் போடணும்னு ஒரே தகவலாரு இங்கே டிவியில், ஹைவேஸ் டிவி. உங்களை சத்தியமங்கலத்தில் நிற்க சொல்லி ஓகே அப்படின்ட்டு தலைவர் சொன்னது மீறி நிற்க முடியாதுனாங்க. அப்போ மனு வாங்குற 2 பேர் தான் வருவாங்க. அவனும் ஒரே ஊர் கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலத்தில் ஏற்கனவே வந்து நம்ம ஊரை தாண்டி நிற்கிறோம்னு சொல்றீங்க. அங்கே செய்த செயல்பாடுகள் காரணமாக அப்படி பண்ணுறாங்களா? எதனால செயல்பாடுகள் நான் சிறப்பாக பண்ணி தொண்டர்களே அரவணைச்சு போகிறத பார்த்துட்டு நான் விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு ஃபீல்டில் வந்து நான் வந்து டிஎம்கேக்கு அப்புறங்க எல்லாரோடையும் கீழே இறங்கி எல்லா தொண்டர்களோடையுமே மக்களுடைய அணுகிற முறைகளை பார்த்துட்டுங்க, திட்டங்களை கொண்டு வர வேகத்தை பார்த்ததுக்கப்புறம் இவர் இங்கேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை. அது மாதிரி விரும்புகிறாங்க. மனு வாங்குற 2 பேர் தான் வருவாங்க, சென்னையிலேருந்தோ வேறு இடத்துலேருந்து போடுவாங்க இந்த அப்ளிகேஷன் வாங்குறது. கோபி டிவியில் தான் வந்து வாங்குறாங்க, சத்தியமங்கலம், கோபி, பவானி சாகர் 3. அப்போ நான் வந்து கோபிக்கு போடுவாங்கிற மாதிரி தெரிஞ்சிட்டுமே அவங்க எல்லாம் சத்தம் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு நான் அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போய் டிவிக்குள்ளேங்க, நான் கோபி உள்ள சத்தியமங்கலம் தான் போடுறான்னு நீங்கள் சொல்லிடுங்க, அவங்களாம் கலைஞ்சு போயிடுவாங்க. அதுக்கு பிறகு வந்து நான் கோபிக்கு மனு கொடுத்துட்றேங்க. அப்போ சிங்கிள் அப்ளிகேஷன் தான் கொடுக்கணும். சரி, எந்த மாதிரி வந்து எல்லா இந்த தொகுதியில் நான் போட்டு ஒரு தொகுதிக்கு மட்டும் தான் கொடுக்கணும் தலைவர் வரைக்கும். ஓகே, நான் 2 தொகுதி கொடுத்துருப்பேன் நானுங்க. சரி, அதுக்கு மேலே கொடுக்க முடியலைங்க. கொடுத்து தேர்தல் நடக்குதுங்க. தேர்தல் நடக்கிற போது தலைவர் ரொம்ப அப்போ மனசோர்வோட தான் வர்றாரு, இப்படி சேர்ந்து ஏற்பட்டு போச்சேன்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மும்முனை இதாகிருது. சித்தப்பா என்னை எதிர்த்து நிற்கிறார். எந்த சேர்மனா அவர் நிற்கிறார், எனக்கு காங்கிரஸ் கேண்டிடேட் கோபிச்செட்டிப்பாளையத்தில். ஆமாங்க, நான் சத்தியமங்கலத்தில் நின்றுக்குவேன் நினச்சி அவர் இங்கே சீட்டை வாங்கிட்டு வந்துட்டார். சரி, இவர் காங்கிரஸ்க்கு இங்கே வாங்கிட்டார், நான் சத்தியிலேருந்து நிற்க போகிறேன்னு நினச்சிட்டு அவர் வாங்கிட்டு வந்துட்டார். ட்ரெயின் விட்டு இறங்குற போது நான் கோபி நதி ஏன்னா கோபியை வாங்கிட்டு வந்துட்டான்னு என்னோட ட்ரெயினில் தான் இறங்குற விட்டுக்காங்க, ஏற்காடு எக்ஸ்பிரஸில். சரி, இங்கே வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. கோபிலேருந்து தலைவர் கொடுத்துருக்காருங்க அப்படின்னு. அப்போ என்னாச்சுன்னா காங்கிரஸ், திமுக, நாராயணசாமி நாயுடு விவசாய சங்கம் ஸ்ட்ராங்கான இதுங்க. அப்போ ஒன்றுமே செய்ய முடியாத கட்டத்தில் இருக்கிற நேரங்க. தலைவர் ஒருத்தர் பேரை சொன்னால் மட்டும்தான் ஓட்டு போடுற ஜனங்கள் வந்தார். நான் என்ன தவறு செய்தேன், என்ன ஆட்சியை கலைத்தாருன்னு சொன்னார். சொல்லிட்டு 2 வரி தான் பேசுவாங்க கேண்டிடேட் பற்றி, அடுத்து கொடுத்து போயிடுவாங்க. மக்கள் கொட்டினாங்க ஓட்டிங்க. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் நம்புறதுங்க
அப்போ வந்து எப்படின்னா கவுண்டிங் வந்து இன்னும் 12 டேபிள் போடுறது 24 டேபிள் போட சொன்னோம் காலேஜ்லேயும், கோபி காலேஜில் 24 டேபிள் போட்டது என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னது வந்துங்க 12:45 ரிசல்ட் சொல்லியாச்சு. ஆல் இண்டியா ரேடியோ தான். அப்போல்லாம் இப்போ இந்த மாதிரி கிடையாதுங்களே, இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது. அப்போ வந்து ஹண்டே, கேஏகே, ஆரம்பி, காளிமுத்தில் இருக்காங்க. அப்போ உட்காந்துட்டு சத்ய ஸ்டுடியோவில் தான் தலைவர் உட்காந்துருக்காரு. அப்போ என் பேரை சொன்னதே அவருக்கு ஒரே உற்சாகம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரிசல்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் முதல்ல அந்த எலெக்ஷன்லயே எம்எல்ஏவா அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டு டிக்ளேர் பண்ணது வெற்றி பெற்றதுங்கிறது அறிவிச்சது. வெற்றி எடுத்து முதல் எடுத்து சொன்னாங்க. அடுத்து கண்டினியூ வந்துட்டே இருக்கு. அப்புறம் தான் ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துருதுங்க. ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் அறிவிப்பு உங்க பேர். அறிவிப்பு அவருக்கு ஒரே உற்சாகம் ஆயிடுச்சு. செங்கோட்டையன் ஜெயிச்சிட்டான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்பயே வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லி கேசரி ரெடி பண்ண சொன்னாராம்மா. நான் சொன்ன நிகழ்ச்சி பிஹெச் பாண்டினா பிறந்தது பிள்ளைங்க அவர் உடனடியாக பண்ண சொல்லியிருக்காரு. பண்ணிட்டு கேசரி சாப்பிட்டு இருந்தாருங்க. கடக்குன்னு ரிசல்ட் வந்துகிட்டே இருந்ததுங்க. அப்போ யாராத்தாலும் 139 பேர் வெற்றி பெறோம். நம்முடைய தோழமை கட்சி கிட்டத்தட்ட 36 பேர் ஜெயிக்கிறாங்க. ஃபுல் சிங்கிள் வந்துடுறோம் நம்ம. அதுக்கப்புறம் தான் தலைவருக்கே ஒரு பெரிய வாழ்க்கையிலே இல்லை ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்கு. என்னென்னா என்ன காரணங்க, ஒரு தேர்வு அந்த வெற்றி பெற்று மீண்டும் இந்த மாதிரி ஒரு இடைத்தேர்தலில் வந்து நாடாளுமன்ற தேர்தல் இப்படி ஆனதுக்கு பிறகு ஒரு பொது தேர்தல் என்ன ஆகுமோன்னு அவருக்கு ஒரு கலக்கம் இருந்தது. அந்த கலக்கமே மாறிடுச்சுங்க. அவர் வர்ற போதே மக்களுடைய வெள்ளத்தை பார்க்குற போதே தேர்தலையே வெற்றி உறுதிங்கிறதாகி போச்சுங்க. உங்களுக்குலாம் ஒரு ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தெரியும்ல சார், மக்களுடைய தலைவருக்கேங்க எங்கே வந்தாலும் தலைவர் குறுக்காட்டி தலைவா நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்கிறோம்பாங்க, நீங்கள் தான் அடுத்த முதலமைச்சரும்பாங்க. ஆட்சியை கவிழ்த்த கோவம் மக்கள்கிட்ட பயங்கரமான கோபத்தில் இருந்தாங்க. தலைவரோடு வந்துங்க எந்த தவறும் செய்யாதீங்க, ஏழைகளுக்காக செஞ்சாருங்க. ஃபஸ்ட்டு சத்துணவு திட்டங்க, வேஷ்டி சேலை கொடுக்குறதுங்க, பொங்கலுக்கு அந்த உதவி பண்ணுறது, இதெல்லாம் பண்ணார். ஃபஸ்ட்டு ஏழை குழந்தைக்கு இந்த பல்பொடி கொடுக்குறது, ஷூ கொடுக்குறது, செப்பல் கொடுக்குறது, புக்கு கொடுக்குறது, இந்த மாதிரி நிறையா மக்களை கவர்ற மாதிரி திட்டங்க. அவர் எப்படி வாழ்க்கையில் வந்து திரைப்படத்தை நடித்தாரோ அது மாதிரி அவர் பண்ணார். அது மக்கள் இதயத்தில் மாற்றவே முடியல யாருனாலையும். இவர் ஏன் ஆட்சி கலைச்சாங்கிற ஒரு கோபம். அப்போ எல்லாருமே நீங்கள் இப்போ வந்தால் கற்றுவாங்க, மீட்டிங்கில் மட்டும்தான் அவர் பேசுவார். ரோட்டில் உறவு நீங்கள் போங்க நீங்கள் ஜெயிச்சாச்சுப்பாங்க. நாங்கள் பின்னால் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கும் செகண்ட் எலெக்ஷனுக்கும் உங்களுக்கு என்ன சார் டிஃப்ரென்ஸ்? இது வந்து சொந்த ஊர். ஆமாங்க. ஒரு 3 வருஷத்தில் ஆட்சி கவிழ்ப்பு நடந்திருக்கு. மக்கள் அந்த விஷயங்களை தாண்டி உங்களுக்கு என்ன அனுபவம் மாற்றங்கள் நடந்தது? இல்லை, அவர் சத்தியமலத்தை நல்லா வேலை செஞ்சாங்கிறது எல்லாம் தெரியும். நல்லா ஃபீல்ட் ஒர்க் பண்ணார். சித்தப்பாவும் 10 இயர் சேர்மன், அவரும் நல்லா ஃபீல்ட் ஒர்க் பண்ணவர் தான், மாற்றம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் தலைவர் வரணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. மக்கள் அந்த மனநிலையில் அது இருந்தாங்க. சித்தப்பா என்ன சொன்னார்? சித்தப்பா என்ன சொன்னார், இப்படி எப்பா நீ வந்து நின்ட்டியே அப்படின்னாருங்க. இல்லை உங்கள் வெற்றிக்கு அப்புறம் பால் சொன்னார். ஓகே, யார் ஜெயிச்சாலும் பரவாயில்ல அப்படின்ட்டாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டே வரல. நான் சென்னை போயிட்டு வந்ததுக்கு பிறகு வந்து வீட்டுக்கு வந்தார், காசு சொல்லிட்டாரு, யார் ஒருத்தர் ஜெயிக்க நம்ம குடும்பத்தில் ஜெயிச்சு அப்படின்ட்டு. கேண்டிடேட் நீங்கள் தாங்கிறதெல்லாம் எப்படி சார்? அப்போ அந்த நேரத்தில் அங்கே கூப்பிடுவாங்க, அழைப்பாங்க எங்களைங்க. கூப்பிட்டு யார் கேண்டிடேட்டை டிக்ளேர் பண்ணுறாங்க போதுங்க. டெலிஃபோன் இருக்காது இல்லைங்க, அப்போல்லாம் டெலிஃபோன் இருக்குங்க, மொபைல் ஃபோன் இருக்காது. டெலிஃபோனில் அழைப்பு வருங்க. நாங்கள் அன்றைக்கி போயிடுவோங்க. ஒரு நாள் முன்னாலே போய் அங்கே ஸ்டே பண்ணிக்குவோங்க. ஸ்டே பண்ணி டிக்ளரேஷன் ஃபார்ம் நம்மளுக்கு கொடுப்பாங்க, ஏபி ஃபார்ம் கொடுப்பாங்க நம்மளுக்கு. அதை நம்ம வந்து இங்கே நாமினேஷனில் வந்து சிம்பிள், இதெல்லாம் நான் யார் கேண்டிடேட் ஏடிஎம்கேங்கிறதுக்கு அதுதான் அதில் தலைவருடைய கையெழுத்து இருக்குங்க. அதனால் வச்சு நாங்கள் பண்ணுவோம். அதுக்கு பிறகு பொதுச் செயலரை வந்து நாவலர் வந்துட்டார், அவர் ஆத்தரைஸ் பண்ணுவார், தலைவர் சொல்கிற ஆளுக்கு, அவ்வளோதான். அது மாதிரி நடந்ததுங்க. 84 தலைவர் வந்து அமெரிக்கா போயிடுறாரு, அந்த உடல்நிலை சரியில்லாதுங்க. அதுக்கு பிறகு இங்கே கோபியை கொடுக்குறாங்க. கோபி கொடுக்குறது அம்மா வந்து அப்போ தான் டூரில் இறங்க. இப்போ அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது உடல்நிலை சரியில்லாத போது அப்போ நடந்த தேர்தலில் ஆக்சுவலி எப்படி சார் உங்களை இந்த இடத்துல சூஸ் பண்ணது? எப்படின்னாங்க, ஒரு 512 கூட்டத்தில் அம்மா பேசினாங்க, தமிழ்நாடு பூரா. நான் அங்கே 2 டிஸ்ட்ரிக்ட் நான் தான் இன்சார்ஜிங்க. கோயம்புத்தூர் 2 வந்து ஈரோடு. அப்போ வந்து திருப்பூர் பெரியலைங்க ஃபுல்லாக நான் இருந்து எல்லாம் கூட்டம் வந்து இதில் பண்ணோம். அப்போ பண்ணுற போது தான் அம்மா வந்து எல்லாம் கேம்பெயின் வந்தாங்க. ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு இடம், ஒரு பிளேஸில் பேசுவாங்க. அங்கே வந்துட்டு ஓப்பன் வண்டியில் மேலே ஏறிடுவாங்க, ஸ்டெப் மாதிரி இருக்குது, மேலே ஏறி பேசுவாங்க. அம்மா ஹைட்ராலிக்லாம் கிடையாது, ஸ்டெப் மேலே ஏறி வேன்லேருந்து பேசுவாங்க. அதுக்கெல்லாம் பாடி கேட்ஸ் வருவாங்க. தலைவருடைய பாடி கேட்ஸ் அந்த காலத்தில் இருந்தவங்க தான் கூட வருவாங்க. தலைவர் அமெரிக்காவில் இருக்கிற போது இவங்க வந்து ஃபுல் சிங்கில் வந்து வேலை செஞ்சுட்டு போனாங்க. எல்லாருமே ஜெயிச்சாச்சு. தலைவர் வந்தால் தீர்ந்து முதலமைச்சர் பதவி எடுக்கிறதான். அப்போ அமெரிக்காவிலேருந்து வந்தாருங்க. வந்ததுக்கப்புறம் பதவி பிரமாணம் செஞ்சாங்க. அவர் தான் முதலமைச்சர். எல்லாரும் முடிவாயிடுச்சுங்களேன், எல்லாம் எல்லாம் ஜெயிச்சாச்சுங்களேன். ஃபுல்லாகவே 154 பேர் ஜெயிச்சாச்சு. ஆகவே பெரிய வெற்றி அதுங்க. அதற்கு பிறகு 87 அந்த நேரம் அந்த சூழல்லையே ஜெயலலிதா அவர்கள் தான் ஓரளவுக்கு எல்லாரையும் கவர்ற ஒரு இடத்துல இருந்தவங்க அப்படிங்கிற மாஸ் லீடர் இருந்தாங்க.
அந்த நேரத்துல ஒரு மக்களை கவரக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது இருக்கும்போது 84ல 82 அவனுக்கு போட்டாங்களே கொள்கை பரப்பு செயலாளர். கொள்கைபரப்பு செயலாளர். அதே நேரத்தில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராகவும் போட்டாங்க, உயர்மட்ட குழுவையும் போட்டாங்க, சத்துணவு உயர்மட்ட குழுவையும் போட்டாங்க. அதனால் அவங்க வந்து அந்த மாசு அவங்களுக்கு இருந்தது. எப்படி இருந்தாங்க, எல்லாரையும் கூட்டு போய் கூட்டம் போட சொல்லுவாங்க. இப்போ ஈரோடே வந்தாங்க 82ல். அப்போ வரும்போது கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 50,000 பேர் சேர்த்தி, அப்போ முத்துசாமி மினிஸ்டர். அப்பயே நீங்க தான் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட்டம்லாம் நீங்க தான் அப்போ முத்துசாமி மினிஸ்டர் இருந்தார், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். நாங்கள் இருவரும் சேர்ந்து அந்த ஒருங்கிணைச்சு அது பண்ணோம். அது ஃபுல்லாகவே அந்த டூரு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் இருப்பாங்க, ஒவ்வொரு ஏரியாவில் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருவாங்க. அப்போ அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது அம்மா அந்த கேம்பெயின் வர்றதுக்கு அவங்க நல்லா வந்து ஒரு மாஸ் லீடர் ஆகிட்டாங்க. தலைவருக்கு அப்புறம் வந்து அவங்கிற மாதிரி ஒரு இமேஜ் பண்ணியாச்சு. தமிழ்நாடு ஒரு சுற்றுப்பயணம் வரும்போது எல்லாருமே கூட்டங்கள் அவருக்கு வந்து பெரிய அலைமோத ஆரம்பிச்சு. எங்கே பார்த்தாலும் அம்மா வராங்கன்னு தெரிஞ்சுங்க, எங்கே பார்த்தாலும் கூட்டம் வருங்க. அவங்க முன்னால் அந்த டெம்போ டிராவலுக்கு கையாடிட்டே வருவாங்க, அப்புறம் வேலை மேலே ஏறிக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சில இடத்துல பொதுக்கூட்டத்திலே மேடை ஏறுவாங்க. நீங்க அதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் ஆயிட்டீங்களா? அது அப்பெல்லாம் மாவட்ட ஆகிட்டு. ஓகே, மாவட்ட செயலாளர் எப்போ? 80ல் ஆகிட்டுங்க. ஓ, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வந்துட்டீங்க. முடிஞ்சு 80ல் வந்து எம்எல்ஏங்க. எம்எல்ஏ ஆனது மாவட்ட செயலர் எலெக்ஷனுங்க, எலெக்டட் பாடியில் ஆகுது. 19 வருஷம் நான் மாவட்ட செயலாளருங்க. டைரி சேர்மன் 82லிங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்மனாக இருந்தேங்க. அப்போ கிட்டத்தட்ட நான் டைரி சேர்மனாக இருக்கும்போது 250 சொசைட்டி புதுசாக ஆரம்பித்தேங்க, கிராமம். ஓகே, 2 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதில் ஒரு சொசைட்டினா டெஸ்டர், செக்ரட்டரி அப்படின்னு 2 பேர் வருவாங்க. அது மாதிரி கிராமந்தோறும் எங்கெங்கே மில்க் கொடுக்குறாங்க, சப்ளை பண்ணுறாங்க, இந்த கிராமத்துக்கே நாங்கள் நேராக போய் அங்கே வந்து ஃபீல்டு ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, முதல் போயிடுவாங்க, நாங்கள் நடாவுக்கு போவோம். போய் அவங்க சொசைட்டி ஆரம்பித்து விட்டு வரோம். ரெண்டட் ஹவுஸில் இருக்கும். அது என்ன மில் டெஸ்ட்டு மிஷின், அதோட வந்து கேன் கொடுப்போம், அவ்வளோ. வேறு ஒன்றுமே அங்கே கிடையாது. லாரி போய் எடுத்துகிட்டு வர வேலை தானே. அது மாதிரி கேன் இருக்குது, 40 லிட்டர் கேன் இருக்குது, அதை தூக்கி வச்சுட்டு வந்துடுவாங்க, வந்து இது பண்ணுவாங்க. இப்போ தான் எல்லா பக்கம் வந்து கோல்டு ஸ்டோரேஜ்னு சொல்கிறாங்க, பக்கம் இல்லைன்னா பால் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது. புரியுது. ஒன்றும் சங்கராபுரம் வந்து ஒன்று இருந்தது, சங்கராண்ட மலைன்னு ஒன்று சொல்லுவாங்க, தாராபுரத்து பார்த்துலிங்க. அந்த சரௌண்டிங்ஸ்க்கு அது ஒன்று இருந்ததுங்க. அப்போ ஈரோடு தானே. ஓகே. இது மாதிரி இருந்தது. சத்தியமங்கலத்தில் ஒரு சில்லிங் சென்டர் இருந்தது, அங்கே அந்த சரௌண்டிங்ஸில் இது வரும். உப்பவாட்டா வந்து ஒரு 4 பஞ்சாயத்துக்கு ஒரு இடமோ 5 பஞ்சாயத்துக்கு ஒரு இடமெல்லாம் கிடையாது. அது அந்த காலங்க. அதுக்கப்புறம் அந்த சில்லிங் பிளான்ட்டில் வந்து இப்போ பால் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதை அப்படியே சப் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த கேன்லேயே அப்படி 13,000 லிட்டர் கேன், 12,000 லிட்டர் கேனில் ஒரு லாரி வருங்க, மோட்டருக்கு அப்படி வச்சாங்கன்னா அப்படி பால் மில்க் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் அந்த அமெரிக்கா போயிட்டு வந்தது, உடல்நிலை சரியில்லாதது, அதெல்லாம் ஒரு எம்ஜிஆர் மேல தீவிர பக்தி கொண்ட ஒருத்தரா உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருந்தது? அவருடைய மறைவு எந்த அளவுக்கு? எங்களுக்கு எப்படின்னாங்க, அவர் உடல்நிலை சரியில்லைங்கிற போதே எங்கள் நிலையெல்லாம் தாங்கிக்க முடியலைங்க, எங்களுக்கு தாங்குகிற சக்தி இல்லைங்க. எப்படின்னா தலைவருக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போலோ ஒருத்தங்க இருந்தாங்க. அப்போலோ இருக்கும்போது அப்போலோ வந்து இம்மீடியட்டாக வந்து அமெரிக்கா அனுப்புகிற போது எல்லோரும் ஏகப்பட்ட கூட்டம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 பேர் இருப்பாங்க. அவர் அந்த வண்டியில் எடுத்துகிட்டு ஏர்போர்ட் போகிறதுக்குள்ளேயே போதுன்னு ஆயிடுச்சு. எங்கே பார்த்தாலும் ஜனங்க தானுங்க. அப்போ வந்து நல்லா சார் அப்படி ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தினார் அவருங்களா? கடவுள் மாதிரி பார்ப்பீங்களோ? அவர் வந்து எப்படின்னாங்க, தேவ பிரவின்னு சொல்லுவாங்க. இப்போ மனிதன் மாமனிதன் அப்படி சொல்கிறாங்க. அந்த மாமனிதனாக வாழ்ந்தார். கடவுளுங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு தெய்வத்தை வச்சு கடவுளுங்கன்னா, மாமனிதனாக வாழ்கிறது கஷ்டம். அதே மாதிரி வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, முற்றும் துணிந்தவர்கள் முனிவர்கள் பாருங்க. இந்த 3 கேட்டகரி தான் இருக்கு. இந்த மனிதனை காட்டிலும் மாமனிதனாக வாழ்ந்தவங்க, எல்லாருக்கும் நன்மை செய்யணுங்கிற ஒரு தீர்க்க சரிச்சுன்னு வச்சுக்கலாம். அதனால தான் நாங்கள்லாம் அவர் வந்து இதயத்திலே, எங்கள் இதயத்தில் என்னைக்கு நீங்கள் இதய தெய்வம்னு சொல்கிற காரணமே அதுதான். இதய தெய்வம்ங்கிறாங்க எல்லோருமே. இந்த வேர்ட்ஸ் அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் போன போதுங்க. அப்புறம் அமெரிக்கா போகிறாங்க. அமெரிக்கா போயிட்டு அங்கே வந்து என்னுடைய பிரதர்லாம் அங்கே இருக்காரு, பெருமாள் சாமின்னு சொல்லிட்டுங்க, அவர் ஒன்றுங்க. அதே மாதிரி பழனி பெரியசாமின்னு ஒருத்தர் இருந்தார் தமிழ் சங்கத்துலேயும். அப்போ வந்துங்க மணியன் அப்போ கூட இருந்தார். அங்கே போயிருந்தார். மணியன் வந்து இதயம் பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க, இதயம் மணியன் அங்கே இருந்தாங்க. அவங்களாம் கூட அங்கே இருந்து படம் பிஜிபின்னு சொல்லுவாங்க. பிஜிபி அவர் தான் அங்கே அமெரிக்காவில் இருந்தார். இந்த 5 நிமிஷம் அவர் பண்ணார் தமிழ் சங்கத்து மூலம். இவர் வந்து பிரதர்லா வந்து அங்கே பெரிய இன்ஜினியருங்க. ஒரு டேம் வந்து எர்த்குயிக் வரும்போது ஃபுல்லாக நீர் இருந்துன்னா உடையக்கூடாதுன்னு எப்படி அந்த டேம் கட்டணுங்கிறது வந்து வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் பேர் எனக்கு வாங்கினது. சரி. அவர் அங்கே இருந்தாருங்க. பெரிய லெவலில் அவர் நல்லா இருந்துட்டு வீடுகள்லாம் நான் விட்டுவிடுவாங்க. தலைவரையும் இவங்க 2 பேர் தான் வந்து பார்ப்பாங்க. அந்த இதயம்ங்கிற ஒரு பத்திரிக்கை, இதயம் வந்து அந்த பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா இவங்க நான் 5 பேர் நிற்கிற படம் இருக்குது. தலைவர், ஜானகியம்மா,
இவர் இதய மணியன், அப்புறம் அது வந்து பழனிசாமி, இவர் பெருமாள் சாமி. இது அவங்க அங்கே நான் கேட்டுக்கணும் அடிக்கடி. என்னுடைய சிஸ்டர் அங்கே இருக்காங்க, சிஸ்டர் சித்தப்பா பொண்ணு வடிவன்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு கேட்டுக்கணும் தலைவர் எப்படி இருக்கான்னு கேட்டுக்கணும். அங்கேருந்து ஃபோனில் கேட்போம். அது நைட் டைம் தான் ஃபோன் பண்ணுவோம், டே டைமில் பிஸியாக இருக்குங்க. நைட் டைம் ஆஃப் சார்ஜானுங்க அப்போலாம். அப்போ நைட் பேசுகிற போது அவங்க சொல்லுவாங்க, தலைவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, நல்லா இருக்காங்க, இப்போ இது பண்ணுறாருங்க, நடக்கிறாரு, இது பண்ணுறாரு, சாப்பிட்றாரு, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அவங்க. அதில் எங்களுக்கு பெரிய உற்சாகமாக இருக்குது. தலைவர் வந்துட்டார். அமெரிக்காவில் இருக்கும்போது இங்கே ஜெயிச்சிட்டாரு. இங்கே ஜெயிச்சிட்டாரு. மனு இங்கே தான் கொண்டு கொடுத்தாங்க. மனு அங்கேருந்து அமெரிக்காவில் ஒரு கையெழுத்து போட்டார். அந்த கையெழுத்து போட்டவங்க வந்து ஃப்ளைட்டில் கொண்டு வராங்க. கொண்டு வரப்போது அவர் மனு கொண்டு போய் கொடுக்குறக்கே யாரும் கிடையாது. ஃப்ளைட்லேயே சைலண்ட் போட்டு போகுது வண்டி, 4 வண்டி கொண்டு போய் மனு கொடுக்குறாங்க. மனு கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, வேலை முடியுதுங்க. முன்மொழியை வச்சுட்டு கரெக்டாக கொடுத்துட்றாங்க. அவ்வளோதான். இதுதான் வாழ்க்கை வரலாறு. ஒரு தலைவன் எப்படி வாழ்ந்தாங்கிறதுக்கு அமெரிக்காவில் இருந்தாலும் ஜெயிக்க முடியுங்கிறது ஒரு தலைவர். 10,000 மைலுக்கு அப்பால் இருக்காங்க. மீண்டும் தமிழ்நாட்டில் கால் வைக்கிற போது அவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சருங்கிறத மக்கள் முடிவு செஞ்சாங்க. இதெல்லாம் பெரிய தீர்க்கு சரின்னு சொல்லணும். அவர் இல்லாத, அவர் அமெரிக்காவில் இருக்கும்போது நடந்த பிரச்சாரங்கள் மூலியமா உங்களுக்கு வந்து ஜெயலலிதா தான் அடுத்த தலைவருங்கிற அந்த ஒரு உணர்வுகள்லாம் அப்பயே ஏற்பட்டுருச்சோம்? இல்லைங்க, அப்போ வந்து அவங்க அந்த எண்ணங்களே அவருக்கு இல்லை. தலைவர் மீண்டும் முதலமைச்சர் ஆகணுங்கிறது அவங்களுடைய மனதில் இருந்தது. அவர் வரணும், நம்ம ஆட்சி இருக்கணுங்கிறது அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணி அவங்க வந்து அந்த பிளேஸ்க்கு வரங்கிறத நினைக்கவே இல்லைங்க. அவங்க பிளேஸ் வரதே வந்து நாங்கள் கம்பல் பண்ணி தான் கொண்டு வந்தோம். அதுக்கு முன்னால் அவங்க அந்த 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 மூடு அந்த நிதிலேயே இல்லைங்க. அவருடைய மறைவு அந்த சிச்சுவேஷன் எப்படி சார் வந்தது? வாழ்க்கையில் வந்து எங்களுக்கு பெரிய பேரிழப்புனா இப்படி ஒரு தலைவர் நம்ம இழந்துட்டோம், நம்மள்கிட்ட பிரிஞ்சுட்டாரு, இப்படி தெய்வம் ஆகிட்டாருன்னு நம்ம எங்களுக்கு நாங்களும் 2-3 நாள் தூங்கவே இல்லைங்க. எங்களால் தூக்கமே வரலைங்க. இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி அவர் நிற்கிற மாதிரி, அவர் பேசுகிற மாதிரி, அந்த வைப்ரேஷன் சொல்லுவாங்களா, அதெல்லாம் இருந்தது எங்களுக்கு ஒரு 2-3 டேஸில். அப்புறம் தான் நார்மல் ஆச்சு. அப்போ என்னாச்சு, நாங்கள் சிட்டிங் எம்எல்ஏ, நாங்கள் 84 நிற்கிறேங்க. 84 ஜெயிச்சு நான் எம்எல்ஏ இருக்கேன். ஆட்சிக்கு ஒரு பிரச்சனை வருதுங்க. அப்போ பிளவு. ஜானகி அம்மா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம் நிற்கிறாங்க. அம்மா வந்து நிற்கிறக்கு ஐடியா இல்லைங்க, அவங்க நிற்கிற ஐடியா முதல்ல இல்லைங்க. நாங்கள் ஒரு 5-6 அரசியலை விட்டு ஒதுங்குறேன்னா இல்லைங்க, 5-6 பேர் போகிறோம். நீங்கள் வந்து கட்சி காப்பாற்றணும், நீங்கள் இல்லைன்னா கட்சி காப்பாற்ற முடியாது நாங்களாம் சொல்கிறோம். சிட்டிங் எம்எல்ஏஸில் இருக்க 5 பேரா? இல்லைங்க, பெரியவங்களாங்க. இப்போ பண்டோட்டியார் அந்த லெவலிங்க, திருநாவுக்கரசு, KKS சார், அரங்கநாயம், இப்படி ஆளுகள்லாம் பெரிய ஆளுகள் இல்லைங்க, முன்னாள் அமைச்சர்கள் வச்சுக்கோங்க. அவங்களாம் போய் சொல்கிறதுக்கு அம்மா என்ன சொல்கிறோன்னா, பார்க்கலாங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு அதில் என்ன இன்சிடென்ட் நடக்குதுன்னாங்க, தலைவருடைய பாடி இது பண்ணுறாங்க. அப்போ அம்மா அந்த இதில் பீரிங் வண்டியில் ஏறுற போது கீழே தள்ளிடுறாங்க. ராமலிங்கங்கிற புஷ் பண்ணிடுறாரு. திட்டமிட்டே அதெல்லாம் நடந்துதாங்க. வாய்ப்பு அதுதான். இல்லைன்னா எப்படின்னாங்க, ஒரு லீடர், அம்மா வந்து தலைவருடைய படத்தில் நடித்தவங்க, தலைவராலே கொள்கை உறப்பு செயலாக்கப்பட்டவங்க, தலைவரை நேசிக்கின்றவங்க. நம்ம கட்சியில் எப்படி நம்ம நேசிக்கிறோமோ அது மாதிரி தலைவர்கிட்ட இருந்தவங்க. அவங்க வந்து அந்த அவங்க வீட்டில் அங்கே இதில் பார்க்குறக்கு விடலைங்க. இதில் மேலே இருந்தாங்க. அங்கேயே இல்லை, அங்கேயே மட்டும் எப்படின்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. அங்கேயே உங்களுக்கு தெரியும், எல்லாமே இந்த ஸ்டோரி உங்களுக்கு தெரியுங்களா, ராஜாஜி ஹால்லையே மேலே நிறைய டிஸ்டர்ப் ஆச்சு. அது ஒரு காலகட்டங்கள். அதுக்கு பிறகு பீரை வண்டியில் வைக்கிறபோது மேலேறி அங்கே ஏதோ நிதி வைக்கிறக்காக போனாங்க. அப்போ வந்து இழுத்து விட்டு அவங்க வந்து அப்படியே இதாகிட்டாங்க. நாங்கள்லாம் அவங்க கூட வந்து அப்படியே கீழே விழுகிற போது எல்லாருமே கீழே இருந்தோம். அப்படியே அவங்கள அப்படியே கீழே விழுகான்னு பார்த்துட்டாங்க. அப்படி சாயருக்குள்ளே அப்படி கீழே மெதுவாக பண்ணிட்டாங்க. நேராக வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போன வரைக்கும் ரொம்ப அப்செட்டான நிலையில் இருந்தாங்க. அப்போ தான் நீங்களாம் போய் சந்திக்கிறீங்க? ஆமாம், நாங்கள் எல்லோரும் அடுத்த நாள் சந்தி அன்றைக்கி போய் சொல்லிவிட்டு கும்பிடு போட்டு வந்துடுங்க. அன்றைக்கி அந்த மணலில் பார்க்க முடியாதுங்களே. நாங்கள் எல்லோரும் இங்கே வந்துடுறோங்க. தலைவர் அடக்கம் பண்ணுற இடத்துக்கு வந்துடுறோங்க. அடக்கம் பண்ணுற இடத்துல குதிரை விட்டு அடிக்கிறாங்களே இல்லைங்க, பீச்சிலிங்க. லட்சக்கணக்கான பேர் கூட்டிடுறாங்க, பல லட்சம் பேர். பாடி உள்ள எடுத்துகிட்டு போக முடியல. குதிரைப்படை விட்டு எல்லாத்தையும் விரட்டி அடிக்கிறாங்க மெரினா பீச்சிலிங்க. எல்லாம் சிதறி ஓடணும்னு வச்சுங்களேன். அப்புறம் பாடி கொண்டு போய் அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு வராங்க. முடிச்சுட்டு அடுத்த நாள் தான் நாங்கள் போய் சந்திக்கிறோம். நீங்கள் எல்லாம் இருந்தால் தான் சரியாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்குள்ள என்ன, ஜானகி அம்மாவை வந்து முதலமைச்சர் டிக்ளேர் பண்ணிடுறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். அப்போ நாங்கள் ஒரு 33 பேர் அங்கேருந்து பிரிஞ்சு வர்றோம். நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்கள் மேலே ஒரு தீவிர பற்று கொண்டவங்க, உங்களை 3 தடவை எம்எல்ஏ வாக்குனவர், அவங்களுடைய மனைவிங்கும் போது இன்னும் உங்களுக்கு அவங்க வந்து பொது வாழ்க்கையில் இல்லைங்க. காரணமே என்னங்க, பொது வாழ்க்கையில் அவங்க இருந்திருந்தால் நம்ம அவங்கள ஏற்றிருப்போம். பொது வாழ்க்கை இல்லாதனால புதுசாக வந்து அவங்க எப்படி சர்வேல் ஆக முடியுங்கிறத எல்லாருடைய நோக்கம். மறைவு வரைக்கும் ஒரு நாள் கூட இந்த விஷயங்களில் பொது வாழ்க்கை தொடர்பாக அவங்க பேசுனது ஜென்ரலாக இருப்பாங்க, பேசுவாங்க, போவாங்க. அவங்க வந்து பொது வாழ்க்கையில் இல்லைங்களா, உங்களுக்கே தெரியுமே, உலகம் பூரா தெரிஞ்சது.
பொது வாழ்க்கையில் கொண்டு வந்து அம்மாவை தான் அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற மாதிரி அம்மாவை கொண்டு வந்துட்டார் தலைவர். அப்படி தானே கொண்டு வந்தாருங்க. 33 பேர் நீங்க போறீங்க, போய் தனியாக பிரிகிறோம். பிரிஞ்சுட்டு நாங்கள் வந்து இவங்களோட சப்போர்ட் இல்லைங்கன்னா இவங்களுக்கு ஒரு டேட் கொடுக்குறாங்க, 21 நாள் டைம் ப்ரூவ் பண்ண சொல்லி. ஸ்ட்ரென்த் உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, நீங்கள் வந்து அசம்பிளியில் ப்ரூவ் பண்ணணும். அப்போ என்ன ஆகுதுன்னா நாங்கள் வெளியே போயிட்டு சுற்றிட்டு இங்கேருந்து பெங்களூர் இண்டூர்லேருந்து இங்கே சிவகாசிலாம் போய் தங்கிட்டு ஒரு ரவுண்ட் அடித்து சென்னை வந்து அன்றைக்கி நைட் தான் தங்குறேங்க. அப்போ ஒரு தடவை அப்ரோச் பண்ணுறாங்க. அங்க யார் அப்ரோச் பண்றாங்க என்னன்னு? ஜேபிஆரும் இன்னொருத்தர் இவங்க வந்திருந்தாங்க, 2-3 பேர் வந்திருந்தாங்க அவருடைய தலைமையில். அது யாருமே அது விரும்பலைங்க. அப்போ கே சாருடைய வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். அவர் சிட்டிங் மினிஸ்டர். ஓகே ஓகே. அப்போ இருந்தாங்க. இருந்ததுக்கு பிறகு அது என்னாச்சுன்னா நாங்கள் தனியாக பிரிஞ்சு அப்படி போயிட்டே இருந்தோம். இவங்க வந்து ஓட்டிங் வருது. ஓட்டிங் வரும்போது பிஹெச் பாண்டியன் தான் ஸ்பீக்கருங்க. எல்லாரையும் வெளியேற்றுற வரிசையாக ஒருத்தரை பேரை சொல்கிறாரு. எல்லாரையும் வெளியேற்றப்போ அவர் வந்து என்னது வெளியேற்றுறன்னு சொல்கிறது இல்லைங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா விதிகள் முறைப்படி அப்படின்னாங்க நாங்கள் எதிர்த்து ஓட்டு போட்டால் எங்களை வந்து பதவி நீக்கம் அப்படிங்கிறத சொல்லிட்டு வர்றாரு வரிசையாக. அங்கே உள்ள தகராறாகிற போது போலீஸ் மப்டியில் வந்து எங்களெல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க. பெரிய ரணகலமே ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ என்னாச்சுன்னாங்க அங்கேருந்து டெல்லியில் சொல்லி மூப்பனார் அந்த குரூப் இருக்காங்க, அவங்க 61 பேர் இருக்காங்க. அவனை நம்ம இங்கே சப்போர்ட் பண்ண சொல்லிடுறாங்க. 33 + 66. ஆமாங்க. அது ஃபுல் ஸ்ட்ரென்த் ஆயிடுறாங்க. அப்போ வந்து அந்த கலாட்டாவிலேயே ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுது. எல்லாம் வந்துடுறாங்க. அந்த 3 நாள் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கு பிறகு அப்புறம் நாங்கள் எங்கள் பணிகளை பார்க்குறோங்க. அவங்களும் அமைதியாக வந்து ஒரு 2 மாதத்துக்குள்ளேயே அவங்க சொல்லிடுறாங்க ஜானகியம்மா. அம்மாலேயும் எல்லாம் அதுக்குள்ளே நடுவில் ஒரு தேர்தல் நடந்து தேர்தல் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன கேளுங்க, அதுக்கப்புறம் 89 தேர்தல் அவங்க கண்டெஸ்ட் பண்ணுறது இல்லைங்க. அவங்க கேண்டிடேட் பூரா கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. பிஹெச் பாண்டியன் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. நாங்கள் 27 பேர் ஜெயிக்கிறோம். அப்போ அந்த அம்மா அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 2 மாதம் கழிச்சு 89க்கு அப்புறம் அந்த சூழலையும் எப்படி சார் ஜெயிக்கிறீங்க? இதற்கு முன்னாடி எம்ஜிஆர் அவரோட பேர் உங்களுக்கு பெரும் உதவியாக இருந்தது. இப்போ எப்படி வெற்றி பெறாங்க? எல்லாருடைய மனநிலை வந்து சேவல் புறாங்கிறது அவசியம் இல்லை, சேவலுங்கன்னாங்க. அப்போ அம்மா பேரை வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் இவங்களாங்கிற மாதிரி கொண்டு வந்தோம். அடுத்து அதிமுக ஆட்சி வரணும், அம்மா தலைமையில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற போது எல்லாருமே அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாறும்போது நாங்கள் இந்த 33 பேர் தான் வர முடியுது. எப்படின்னா நல்லா வேல்யூ இல்லைகள் மட்டும் வந்துட்டோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா களத்தில் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, எல்லாருமே ஃபுல்லாக வந்தோம். அப்போ வரும்போது அந்த பக்கம் இன்னும் பெரும் தலைவர்கள்லாம் இருக்காங்க, இன்னும் வேல்யூ உள்ளவங்களாம் இருக்காங்க. எப்படி கே சார் திருநாவுக்கரசு எல்லாமே ஜெயிச்சாங்களே, அவங்க எல்லாருமே ஜெயிச்சாங்க. அரணாஞ்சி எல்லாரும் அந்த மாதிரி ஆளுங்க நிறைய ஜெயிச்சாங்க. ஓகே ஓகே. அப்போ வந்துங்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாங்க, நாம் இருமுனை போட்டிகள் ஒன்று, அப்போ நால்வரணி ஒன்று. நால்வரணிகள் வந்து நாவலர், அரங்கநாயகம், திருநாவுக்கரசு, பண்ருட்டி, இங்கே 4 பேர் நால்வரணி. இது ஒரு பக்கம் ஓட்ட பிரிக்கிறாங்க. ஓகே. ஒரு தொகுதிக்கு 5000 ஓட்டு 6000 ஓட்டு போகுதுங்க. சேவல் புறாவும் இருக்குன்னா புறாவுக்கு வந்து தனியாக ஒரு 10,000 15,000 ஓட்டு வாங்கிட்டு வராங்க. ஓகே. அப்போ நாங்கள் மும்முனை போட்டி நிற்கிற போது டிஎம்கேக்கு ஈஸி தானே. சரி. அவங்க ஈஸியாக வர்றாங்க, இல்லைன்னா வர்றக்கு வாய்ப்பு இல்லை. ஒருங்கிருந்து அன்னைக்கு இல்லைங்க, நம்ம டேலி பண்ணி பார்த்தாங்க. எங்களுடைய நிலை எல்லா ஓட்டையும் கூட்டினோம்னா எல்லா ஓட்டையும் கூட்ட வேண்டியது இல்லைங்க. புறா இல்லைங்க, 1000 ஓட்டுக்களுக்கு வந்தவங்க 27 பேருங்க. ஓகே. 2000 ஓட்டுல இருந்தா 42 பேருங்க. ஓகே. பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் அப்படி இருந்த சூழலே திமுக 5000 ஓட்டுல 91 பேருங்க. ஓகே. பெருவெற்றி எல்லாம் அப்பையும் பெறல திமுக. அதுக்கப்புறம் ஆட்சி அவங்க வருதுங்க. அங்கதான் அசம்பிளியில் நடந்த இன்சிடென்ட் தெரியுங்க, அது சொல்ல வேண்டியது. ராஜீவ் படுகொலை, அதற்கு பிறகு இல்லைங்க, அது இல்லைங்க, இதற்கு முன்னாடி 89ல் வந்து அசம்பிளி அம்மா அப்போசிஷன் பார்ட்டி லீடர் பார்லிமெண்ட் வரைக்கும். அதில் என்ன ஆச்சுன்னா அது பெரிய இஷ்யூ ஆச்சுங்க. இந்த ஃபர்ஸ்ட் டே என்ன சார் நடந்தது அசம்பிளியில்? எப்படின்னா மார்ச் 25ங்க 89. அப்போ என்ன ஆச்சுன்னாங்க, அவங்க வந்து அந்த ரெசிக்னேஷன் வந்து அக்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம். ரெசிக்னேஷன் கொடுக்குறாங்க, அவங்க வந்து கைப்பட எழுதி கொடுக்கல. அப்புறம் அதுக்கப்புறம் நாங்களாம் சொன்னதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணிக்கலாங்க. ஒரு அந்த முடிவு எடுக்கிறாங்க. முடிவுங்கிறது வந்து இவங்க வந்து எல்லாரும் ப்ரெஷர் அவங்களுக்கு வந்து அப்படி வந்துங்க. ரெசிக்னேஷன் வந்து ஸ்பீக்கர் கூட போகல. ஸ்பீக்கர் வந்து என்ன பண்ணோம்னா அவருடைய டியூட்டி என்னன்னாங்க, நான் ரெசிக்னேஷன் ஒரு அசம்பிளி மெம்பர்ஸ் அதாவது அப்போசிஷன் பார்ட்டி பண்ணுறான்னா கூப்பிட்டு பேசணும், கைப்பட எழுதியிருக்கணும், அவன் நேரடி விசாரிக்கிற போது அவங்க அக்செப்ட் பண்ணணும். அப்போ தான் அதை வந்து டிக்ளேர் பண்ண முடியும். இவங்க அதை டிக்ளேர் பண்ண ட்ரை பண்ணாங்க சும்மாவே. அப்போ தான் அந்த பிரச்சனையாச்சு அசம்பிளிக்குள்ள. அதுக்கு பிரச்சனையாகி அது முடியாதுன்னு சத்தம் போட எல்லாம் கரெக்டாக. ரொம்ப
ரொம்ப அவ்வளோ அவமானப்படுத்தினாங்களா சார் திமுகல இருந்து? ஆனா இன்னொரு பக்கம் வேற சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. நீங்க அப்ப அசெம்பிளிக்குள்ளேயும் இருந்தவரா, என்ன நடந்ததுங்கிற உங்களுடைய பார்வை என்ன? பார்வை நாங்கள் இருந்தோங்க. அப்போ வந்து என்னாச்சுன்னாங்க, அக்செப்ட் பண்ண முடியாது நாங்களே கத்தனோம். அவர் பட்ஜெட் படித்தார். படிக்காதீங்க, நிறுத்துங்க, முதல்ல ஏதாச்சும் டிக்ளேர் பண்ணிட்டு போங்க. அம்மா உள்ள உட்காந்துருக்கேன். பொசிஷன் பார்ட்டி லீடர் இருக்கேன், நீ கேளுங்க, அதை விட்டு போட்டு பண்ணக்கூடாது. ஒரு கத்தனை ஆரம்பித்து அதில் ஒரு கொள்ளாட்டம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க, செங்கோட்டையன் குத்துனாருனாங்க. அதெல்லாம் இல்லைங்க, அது மாதிரி இன்சிடென்ட்டே நடக்கலை. அது போக போக அவனுக்கு தெரிஞ்சுது. நாங்கள் எல்லாம் சத்தம் போட்டு இருந்தேன், வேண்டாங்க நீங்கள் வந்து படிக்காதீங்க, இதை சொல்லிவிட்டு படிங்க, ஸ்பீக்கர் சொல்லுங்க. இதான் நடந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் அது பெரிய கலவரமாச்சுங்க. என் அம்மா இருந்தது வந்து அப்புறம் அதுக்கப்புறம் அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க. அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி வச்சுங்க. அப்புறம் நானும் அட்மிட் ஆனேன். அப்புறம் நம்மளையும் தேடுவாங்க. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சுங்கிற போது எல்லாம் இதாக இருந்து அப்போலாம் சேஃபாக இருந்துன்னு வச்சுங்களேன். அம்மாவோட இருந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் இதில் தேவி ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குங்க. இல்லை துரைமுருகன் அவருடைய சேலையிலெல்லாம் கை வச்சு அதெல்லாம் பண்ணாங்களா சார்? அது பெரிய ரகலாக இருந்ததுங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் கஜா பிரச்சனைகள் நிறையா ஆச்சுங்க. ஒரு 4-5 மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும், இன்னைக்கு வரைக்கும் சினிமா லெவல்ல அந்த விஷயங்களை வச்சு படம்லாம் எடுக்கிற அளவுக்கு வந்தது வந்து அன்னைக்கு நடந்த ஒரு நிகழ்வை வச்சு அவங்க ஒரு சபதம் எடுத்தாங்க. அடுத்து நான் முதல்வராக தான் உள்ள வருவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்தாங்க. அதை நிறைவேற்றினாங்க. இவங்க தான் லீடர் அப்படிங்கிறத பேசுறாங்க. அந்த நிகழ்வுகள் குறித்து சொல்லுங்க. எப்படின்னாங்க, அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகு நான் நீ வண்டி அசம்பிளிக்கு வரல, மீண்டும் முதலமைச்சர் ஆகிட்டு அந்த அசம்பிளிக்கு வருவேன்னு அவங்க ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாங்க. மக்களையே நான் சந்திப்பேன், மக்களிடத்தில் இந்த நிலையில் எடுத்து சொல்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க வேகமாக பேசினாங்க. அப்புறம் கூட்டங்கள் நிறைய நடத்தணும். கூட்டங்கள் அளவு கடந்த கூட்டங்கள் நடத்தணும். இப்போ என்னங்க, அந்த கூட்டங்கள் வாயிலாக இதாச்சுங்க. அதுக்கப்புறம் தலைவருடைய சிலை திறப்புல 90 அப்போ ராஜீவ்காந்தி தான் இன்வைட் பண்ணோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னாங்க ஏறத்தாழ ஒரு 3 லட்சம் பேர் இருக்குது மவுண்ட் ரோட்டில். அந்த கூட்டத்தை பார்த்ததுக்கு பிறகு அப்படியே கட்சியினுடைய உற்சாகங்கள், மக்களுடைய மனநிலைகள் டோட்டலாக மாறிச்சுங்க. ஓகே. அப்போ காங்கிரஸ் நாமளும் அலையன்ஸ் ஆகிட்டாங்க. 91 அப்போ தான் அந்த இன்சிடென்ட் என்னாச்சுன்னாங்க, அங்கே அவர் வந்து அவருடைய மறைவு எப்படின்னாங்க, பெருங்களத்து இல்லைங்க, ஸ்ரீபெரும்புதூரில் வந்து அவர் பேசுகிற போது அந்த இன்சிடென்ட் நடந்தது. அந்த சிலோன் ஒரு இருந்தது மாதிரி பண்ணாங்க, மனித வெடி கொண்டு வந்து வச்சுருந்தாங்க. அதனால் என்னாச்சுன்னாங்க, ஃபுல் சிங்கிள் நாங்கள் வந்துட்டோங்க. இது மாபெரும் வெற்றின்னு வச்சுங்களேன். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து 92 வந்து மகாநாடு போடுறோம், வீரவாள் நாட்டின் வெற்றி விழா மகாநாடு. அதில் தான் எங்களுக்கு கொஞ்சம் காங்கிரஸுக்கு ஒரு முரண்பாடு வருது. வந்து அவங்க தனியாக அப்புறம் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, நாங்கள் தனியாக ஃபங்க்ஷன் பண்ணுறோங்க. அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா, நரசிம்மராவோட நாங்கள் அலையன்ஸுங்க, மூப்பனார் தனியாக பிரிஞ்சு டிஎம்கேவோட அலையன்ஸுங்க, சைக்கிள்ஸ்னா. அப்போது நரசிம்மராவுக்கு இருக்கிறத விட மூப்பனாருக்கு இந்த தமிழ்நாட்டில் கொஞ்சம் செல்வாக்கு இருந்தது. அது ரெண்டும் விங்கிள் ஆகிற போது நம்ம 96 ஒரு 91, 96 அந்த பீரியடை பற்றி பேசும்போது இப்போ இருக்க இளைஞர்கள் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்குறேன் சார், நிறைய நெகட்டிவான விஷயங்கள் அதிமுகவுக்கு நடந்தது, ஜெயலலிதா அவர்களுக்கு நடந்ததுன்னா அந்த பீரியடில் தான் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. வளர்ப்பு மகன் திருமணம் இல்லைங்க, 2-3 இன்சிடென்ட் எப்படின்னாங்க, திருமணத்தை வச்சு நான் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. ஒன்றுங்க, இப்போ வீரப்பன் அவர் வந்து கடுமையாக அப்படின்னு இது பண்ணுற போது வீரப்பன் போயிட்டீங்க. அப்புறம் இவருங்க ரஜினிகாந்த், ஒரு முறை சொன்னால் 100 முறை சொன்னான்ட்டு அவர் ஒரு பக்கங்க. எல்லாமே ஒன்று சேர்ந்து இது பண்ணுற போது எல்லாமே நம்மளுக்கு வந்து எகென்ஸ்டாக அதாச்சு. அப்போ ஆகும்போது 4 பேர் தான் வின் பண்ணுறாங்க, 4 பேர். இப்போ நாங்கள் சரி, முதல் முறையாக நீங்களே தோல்வியை சொன்னீங்க. இப்போ நான் படிக்கும்போது சில சீனியர் ஜேர்னலிஸ்ட்டை பேசும்போது சொன்னாங்க, மற்ற ரத்தங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அம்மா அப்ப பேசினதே வந்து செங்கோட்டையனே தோத்துட்டாரு, நீங்களாம் தோத்துட்டேன்னு ஃபீல் பண்ணாதீங்க நான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க அப்படின்னு. உண்மையா சார்? இல்லை, அவங்க வந்து என்ன சீனியர்ஸாக இருக்குன்னு இவங்கெல்லாம் தோந்துட்டாங்க, ஜென்ரலாக பேரை சொல்லாத இவங்களே தோந்துட்டாங்க, நானே இதை இந்த மாதிரி எனக்கு ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்காத ஒன்று அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணாங்க. சீனியர்ஸ் நாங்கள் முன்னால் உட்காரும்போது சீனியர்ஸ் எல்லாமே தோந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஜென்ரலாக ஒரு பர்டிகுலர் நேம் சொல்லி. இப்போ எப்படி சார், இப்போ வந்து அவங்களுடைய திட்டங்களை எல்லாம் நீங்கள் தான் எப்பயுமே போட்டு கொடுப்பீங்க, இந்த பயண திட்டங்கள் இப்படி போகணும், பாயிண்ட்ஸ் டிசைட் பண்ணுறது, அதெல்லாம் உங்களை தான் அவங்க நம்புவாங்க அப்படின்னு. 88 தான் ஆரம்பித்தேங்க. இந்த சேவல் பூரா இதாகிற போது தானே நாங்கள் ஃபஸ்ட்டு கேம்பெயின் போகிறோங்க. அன்றைக்கெல்லாம் கேம்பெயின் எப்படின்னா 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, வெடிக்கால் 2 மணி ஆகும், 3 மணி ஆயிரும். காலையில் 2 மணி சொல்கிறீங்க? மத்தியானம் 2 மணிக்கு போட்டால் வெடிக்கால் நம்ம 2 மணி 3 மணி கூட ஆயிரும். ஓகே. சில நாள் 5 மணி கூட இருக்குது. 15 மணி நேரம் கண்டினியூஸ் ஆவா? கண்டினியூ. வேனில் ட்ரம்ப்பாக இருக்குங்க, பின்னாலே ரெஸ்ட் வேன் வருங்க, அதுவே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் கொண்டிருப்பாங்க, ப்ரெட்டு மில்க்கு அதை சாப்பிடுவாங்க.
இல்லைன்னா சாண்ட்விச் சாப்பிடுவாங்க. இது மாதிரி லைட்டாக இருந்தது சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஃப்ரெஷ் மில்க் வேணுங்க அவங்களுக்கு கம்பல்சரியாக. அது உள்ளே இது பண்ணிக்குவாங்க. அந்த பொண்ணுங்க வந்து அந்த இது வச்சுருப்பாங்க, உள்ளே இது வச்சு ஹீட் பண்ணிக்குவாங்க. நமக்கு ஹீட் பண்ணிலாம் கொடுக்கக்கூடாது. ஓகே. அதுக்கு தனியாக ஆள் போட்டுருவோம். ஒவ்வொரு இடத்துக்கு போகிறது இந்த இடத்துல எங்கள் வீட்டிலேருந்து அந்த மாட்டில் பால் கறந்துட்டு கொண்டு சொல்லிடுவாங்க. 2 இடத்துல கொண்டு வருவாங்க பர்டிகுலராக. 2 இடத்துல கொண்டு கொடுத்து அந்த பாலை வச்சு இது பண்ணி சாப்பிடுவாங்க. காஃபி போடுறேன். காஃபி அவங்க என்ன சாப்பிடுவாங்க உள்ளே தெரியாது. அது நமக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம ஒன்றும் சொல்லிடக்கூடாது. மில்க் மட்டும் கேட்பாங்க, கொடுப்போம். வெளியே இருந்துங்க 2 முறை கொடுக்கணும். மத்தியானம் நம்ம ஒரு 5-6 மணிக்கு போகிறது ஒரு தடவை, அதுக்கப்புறம் ஒரு 10 மணி 10 மணிக்கு மேலே ஒரு தடவை கொடுக்க முடியும். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அவங்க கேம்பெயின் வந்து கடுமையாக பண்ணாங்க. இவ்வளோதாட்டில் அவங்க எனர்ஜி பூரா வேஸ்ட் பண்ணாங்க. சும்மா கம்ப்ளீட் தூக்கமே இல்லாத அன்றைக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 89 பீரியடில் சொல்கிறீங்க. ஓகே. அப்போ என்னங்கன்னா வேன் மேலே உட்காந்துட்டு வருவாங்க. ஓகே. இந்த டஸ்ட்டில் அடிக்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்த பூச்சியில் அடிக்க லைட் போட்ட பூச்சி அடிக்கல. அதுக்கப்புறம் தான் பைப்பர் கிளாஸ் போட்டோம். பெரிய பைப்பர் கிளாஸ் இந்த ஹைட்டில் போட்டு அவங்க வந்து முன்னாள் டஸ்ட் வந்து அடிக்காத அளவுக்கு. டஸ்ட் அலர்ஜி ஆயிருங்களா கொஞ்ச நாளைக்கு தானே இது பண்ணுங்க. யாராக இருந்தாலும் ஹெல்த் அப்படின்னா மூச்சு கண்டிப்பாக அந்த பனிகாலங்கள்லாம் அது மாதிரி இருக்குது. இயற்கையான சூழ்நிலை மாறிட்டு இருக்கு. அப்புறம் அங்கே பட்டாசு வெடித்து அந்த புகையே வருங்க. முன்னால் வைப்பாங்களே 10,000 பட்டாசு வெடிச்சு விடுற போது அது கொஞ்சம் நேரம் வருங்க. கிட்ட நிற்கிற போது என்ன ஒரு 100 அடிக்குள்ளே வைப்போம். இந்த மாதிரி பல்வேறு கஷ்டங்களை இது பண்ணிங்க. அவங்க வாழ்க்கை பூரா வந்து பெரிய கடினமான இது பண்ணுங்கிறது அவங்க வெற்றி பெற்றாங்க. உழைப்புங்கிறது வந்துங்க ஈடு நிலை இல்லைன்னு வச்சுங்களேன். இல்லை அவங்க அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு எப்படி சார் உங்களை வந்து ஒரு இந்த பிளான்ஸ்க்கு இந்த திட்டத்துக்கு செங்கோட்டையன் தான் சரியாக இருப்பாருன்னு அவர் சூஸ் பண்ணுறதுக்கான ரீசன்? அவருக்கு என்ன காரணங்க, 87 பிரிஞ்ச போதே நான் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தேன். 89 பிரிகிற போது நாங்கள் என்னென்னாங்க சேவல் புறாவில் 7 பேர் ஜெயிச்சேங்க. அதில் ஒருத்தர் நீங்கள்? நான் நம்ம தொகுதியில் இந்த மாவட்டத்தில் 7 பேருங்க, மொத்தம் 27. நீங்கள் தான் அப்போ பொறுப்பாளர்ல எல்லாத்துக்கும்? ஓகே. அப்போ கேட்க இருந்துச்சு அவங்க வருவாங்க. ஃபுல் இன்சார்ஜ் நமக்கு கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு 33 பேர் நாங்கள் ஜெயிக்கிறோம் பாருங்கள். மேக்ஸிமம் நாங்கள் 7 பேர் இருந்தோம் அவங்க கூட இந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாங்க. அதனால் வந்து அவங்க என்ன ஒரு 91 மினிஸ்டர் ஆகிறீங்க. ஆமாம், 91 டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டருங்க, 92 ஃபாரஸ்ட் அடிஷ்னல் போர்ட்ஃபோலியோங்க கொடுக்குறாங்க. அதனாலங்க அவங்க ஒரு நம்பிக்கைக்கு ஒரு இவரெலாம் நம்ம அவங்க சில பேர் எல்லாரையும் நம்புவாங்க. யாருமே எல்லார்ட்டையும் கருத்து கேட்பாங்க, எல்லார்ட்டையும் நம்புவாங்க, எல்லாத்துக்கும் ஒர்க் கொடுப்பாங்க. யாருக்கு என்ன ஒர்க் கொடுக்கணும் எனக்கு தெரியும். ஒரு கட்டுரை எழுதுனா யார், மகாநடத்துனா யார், அந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணுற யார், இதை பண்ணுற யாருன்னு ஒவ்வொருத்தரையும் பிரிச்சுடுவாங்க கேட்டகரியை. நமக்கு வந்து கேம்பெயின் ஃபுல்லாக பார்க்குறதுங்க, என் கூட இருந்து ஃபுல்லாகவே ஆர்கனைஸ் பண்ணுறது. மோஸ்ட்லி அவங்க மறைவு வரைக்குமே அவங்களுடைய கேம்பெயின்ஸில் டிசைன் பண்ணுறதுல நீங்கள் முக்கியமான ரோல். மறைவு வரைக்கும் இல்லைங்க. நம்ம எப்போ நாங்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து என்னாச்சுனாங்க 2016 அவங்க ஹெல்த்து கொஞ்சம் வீக் ஆகிடுச்சுங்க. அப்போல்லாம் வந்து இந்த கேம்பெயின் கிடையாதுங்க. ஒரே இடத்துல பொதுக்கூட்டம் போடுவாங்க. 15 தொகுதி 20 தொகுதி ஒரே இடத்துல வந்து கூட்டத்தை போயிட்டுவாங்க. அவங்க ஒரு 3 மணிக்கு வருவாங்க, 2 மணிக்கு வருவாங்க, ஹெலிகாப்டரில் வந்து இறங்குவாங்க, இறங்கி மீட்டிங் பேசிட்டு போயிடுவாங்க. அப்படியே சென்னை போயிடுவாங்க. அடுத்த நாள் ஒரு 4 இடத்துக்கு வருவாங்க, அங்கே ஒரு 20 தொகுதி இருக்குங்க, அங்கே பேசுவாங்க. இப்படி தான் கேம்பெயின். நீங்கள் மினிஸ்டர் ஆகும்போது அப்போ ஆரம்பித்தது மினிஸ்டருங்கிற உங்களை அறிவிப்பு, அந்த நிகழ்வுகள் பற்றி சொல்லுங்கள். டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் போட்டபோது எனக்கு இந்த துறையை நல்லா பண்ணணுங்கிற ஒரு ஆர்வங்க. ஃபர்ஸ்ட் அன்றைக்கி என்னாச்சுன்னாங்க, அசம்பிளி ஸ்டார்ட் ஆகுங்க. முத்தையா தான் ஸ்பீக்கர். எல்லாருக்கும் ஒரு 4 கொஸ்டின் கொடுப்பாங்க, சப் கொஸ்டின் சொல்லுவாங்க, துணை கேள்விகள். எனக்கு 32 கேள்வி கேட்டார். துணை கேள்வி விட்டுட்டே இருந்தார் கண்டினியூ. அம்மா அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. நான் ஒவ்வொன்றுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிகிட்டே வந்தேன். நாளைக்கு இந்த பேருந்து எங்கள் ஊரில் விடணும்னு, நாளை காலை இயங்கும்ப, வேறு டவுன் பஸ் மப்சல் ரூட்டுன்னு சொன்னேன், 3 நாட்கள் கழித்து இயங்கும்ப, இப்படி ஒன்று டக்குன்னு பேச சொல்கிறேன். புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியில் மலரும் உங்கள் பேருந்து இயக்கப்படும், இப்படி ஏதோ ஒரு வாசியை சொல்லுவாங்க. சரி சரி. இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டு போடுவாங்க அம்மாளுக்காகவே. வேர்ட்ஸ் நிறைய போடுவாங்க. இதயம் ஆட்சியில் என்று வந்து உங்கள் மக்களுடைய இதயங்களுக்குள் இருக்கின்ற அளவுக்கு அந்த இப்படி நிறைய சொல்லிட்டு வருது. அப்படி 32 சொன்னதுக்கு பிறகு அம்மா மேலே கூப்பிட்டாங்க. அவங்க வந்து நான் முடித்ததுக்கப்புறம் அம்மா மேலே போயிட்டாங்க சேம்பருக்கு. நான் என் கொஸ்டின் முடித்து வர சொன்னான்ட்டு அவங்க மேலேருந்து அந்த நியூ வந்தாங்க. வந்து உங்களை கூப்பிட்றாங்கன்னு போனேன். பெஸ்ட்டாக ஆன்சர் பண்ணி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னாங்க. ஓகே. இத்தனை கேள்விக்கு பதில் சொல்கிறதுங்கிற வந்து ரொம்ப கஷ்டம். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம தடுமாறுவோம், டேட்டா இருக்காது. அவங்க பார்த்துட்டு இருக்கிற போது இல்லைங்கிற மாதிரி இருந்தது. நான் முடிச்சானே மேலே போயிட்டாங்க. ஏன் போக்குவரத்து துறை உங்களுக்கு கொடுத்தாங்க? ஏதாவது ரீசன் இருக்கா? ரீசன் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு கொடுக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. முத்துசாமிக்கு போக்குவரத்து இருந்தார் 10 வருஷம். அவர் இருந்துக்காட்டி 10 வருஷம் 7 வருஷம் இருந்தாருங்க, 7.5 வருஷம். அவர்கிட்ட இருக்கிறது நம்மளுக்கு கொடுக்கலாங்கிற ஒரு இருப்பான்னு நினைக்கிறேங்க. அவங்க ஏதோ அவர் வந்து அந்த சைடில் இருந்தாருங்களே, ஈரோடு ஜானகியம்மாளோட அந்த பக்கம். ஓகே. அதனால்
நம்மளுக்கு இதை கொடுக்கலாங்கிற ஒரு ஆர்வம் கூட இருந்திருக்கலாம். ஆனால் வந்து அவங்க பயண திட்டங்கள் எல்லாம் பிளான் பண்ணி கொடுக்குறவருக்கு அதனால இருக்கட்டும், போக்குவரத்து இருக்கட்டுங்கன்னு வந்திருக்கலாம். அதுதான் மெயினாக இருக்கலாங்க. டூர் போடுறது நல்லா போடுறாங்க, அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போடுறதுக்கு ஒரு போக்குவரத்து துறையில் இருக்கிறதா நல்லது அப்படின்னு ஓகே ஓகே. அவர் ஹெல்த் கொடுத்தாங்க, மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர் கொடுத்தாங்க, அவர் நல்லா பண்ணாரு. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் நல்லா சீனியர்ஸ் பூராமே நல்லா பண்ணணும். ஒவ்வொரு துறையுமே எல்லார்கிட்டையும் கொடுத்து யாருமே அந்த துறைகளை வந்து பொறுத்தளவுக்கு தொய்வில்லாத பண்ணணும். எல்லாருமே அம்மா என்ன விரும்புகிறாங்களோ அது மாதிரி எல்லாரும் பண்ணாங்க. 96 பிறகு சார் 96 பிறகு தான் தோந்துட்டுங்களே. தோன்றதுக்கு பிறகு அந்த தோல்வி டைம்ல அவங்க எப்படி உங்களை ஹேண்டில் பண்ணுவாங்க, இல்ல தொண்டர்களுக்கு எப்படி உற்சாகம் பண்ணுவாங்க, அந்த விஷயங்கள் பத்தி கேட்கணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தோல்வி முழு பொறுப்பு நான் ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள்கிட்ட பர்சனலி பேசுற அந்த விஷயங்கள் அன்னைக்கு தலைமை கழகத்துக்கு கூப்பிடுறாங்க, மாவட்ட செயலாளர். தோல்விக்கு முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்தது வெற்றி வாகி சுடுவதற்கு என்ன யூகத்தை வகுக்கணுமோ விதித்து காட்டுகிறேன். வெற்றி விரும்பும்னாரு. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். போல்டு அடித்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க டூர் வரும்போதெல்லாம் கூட்டம் மாதம் கணக்கில் வருது. எங்கே போனாலும் 25,000 பேர் 50,000 பேர் கடலாட்டம் வரானுங்க. ஒரு படுதோல்வி அதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ மக்கள் செல்வாக்கும் உடனடியாக வருது சார்? அது ஏதோ மக்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னாங்க, ஏதோ நம்ம தவறு பண்ணிட்டாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ், ஏதோ மாற்றி இது பண்ணிட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்துச்சு. அம்மா இதாயிட்டாங்களேங்கிற மாதிரி ஒரு அவங்க அறியாமலே வந்து ஒரு ஒரு லீடர் இப்படி ஆகிட்டாங்களாங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருந்தது. அந்த எண்ணங்கள் தான் அவங்க வந்து மறுபடியும் பிரைட்டாக வந்தது 2006. 2001 இல்லைங்க, 2000 வந்துங்க 96 2001 ஜெயிக்கிறாங்க. 2001 கூட்டணி வலிமையாயிருது. அப்போ மூப்பனார், காங்கிரஸ், அதே மாதிரி கம்யூனிஸ்ட்டு எல்லாமே நம்மளோட அலையன்ஸ் ஆயிடுறாங்க. ஸ்ட்ராங் அலையன்ஸு. ஒரு டைம் அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பு தரலையோ சார்? அப்போ என்ன காரணம், எனக்கு கேஸ் நடந்தது. ஓகே. வழக்கு வந்து எம்பேல் போட்டிருந்தாங்க, 3 வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருந்தது. அம்மா சொன்ன ஒரே வேர்டு, கேஸ் இருக்குது, ஸ்பெஷல் கோர்ட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்னு அதே நாசுக்க சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே. அதுக்கு மேலே விளக்கம்லாம் கொடுப்பாங்களா சார்? நான் ஏன் உங்களை பெரிய வயசுல உட்காந்து வச்சு கெட்டையை உட்கார வச்சு காப்பி கொடுப்பாங்க. ஆப்போசிட்லேயே உட்காந்துருப்பாங்க, நம்மளுக்கு இந்த பக்கம் இருந்து. அவங்கள்ட்ட ஒரு விஷயத்த பேசவே முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அந்த மாதிரி இல்லைங்க. அவங்களுடைய இது வந்துங்க, யார் கருத்து சொன்னாலும் கேட்பாங்க, கருத்தே சொல்ல முடியாதுன்னு. அதெல்லாம் தவறானதுங்க. எப்படின்னா எல்லாரும் சொன்னாங்க, ரிலாக்ஸாக கேட்பாங்க. கேட்டதுக்கு பிறகு அவங்க சில முடிவுகளை பண்ணுவாங்க. அவங்களுக்கு நம்ம சொன்ன முடிவுகளையும் நம்ம கேட்ட கருத்துக்களையும் வந்து சில நேரங்களில் இப்படி கருத்து சொல்கிறீங்களே தப்பு அப்படிம்பாங்க. ஆனால் அடுத்த நாள் காலையில் வந்து இது கரெக்டு தான்பாங்க. அவங்க சுற்றி இருக்கல கேட்டுருவாங்க, இவர் இப்படி சொல்லியிருக்காரு என்னென்னு. அடுத்த நாள் கூப்பிட்டு சொல்லுவாங்க, சொன்னது கரெக்டு தான், அது மாதிரி பண்ணலாம் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி பல வகையான இதெல்லாம் வந்திருக்கு, கருத்துக்கள் வந்திருக்கு, கேண்டிடேட் செலெக்ஷன் வந்திருக்கு. இந்த மாதிரி பல இந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் யாரை போடணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு மாவட்ட செயலாளராக உங்கள்கிட்ட கண்டிப்பாக எல்லா விஷயங்களையும் நீங்கள் சொல்ல முடியுமா சார்? அம்மா இருக்க வரைக்கும் எப்படின்னாங்க, நான் வந்து 2016க்கு முன்னால் நான் தான் எல்லாமே சொல்லுவேன், யார் யார் எங்கே கேண்டிடேட் நிற்கிறதுன்னு. இந்த டிஸ்ட்ரிக்டில் உங்கள் தொகுதியை தாண்டி இந்த மாவட்டத்துக்குள்ளே சொல்லுவோம். ஓகே, இவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படி கொடுக்கலாம். அவங்க கேட்பாங்க யார் கொடுக்கலாம் அப்போ சொல்லுவோம். 2011 2016 தான் அந்த கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு எனக்கு. இல்லைங்க, எனக்கு ஸ்ட்ரகிள் ஆச்சு. 2012 மினிஸ்டர் எடுத்துட்டாங்க, தலைமையில் செயலாளர் எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கன்சல்ட் பண்ணதே பண்ண மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாகவே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒருத்தர் வச்சுருப்பாங்க, அவனை கன்சல்டிங் பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே முக்கியமான விஐபி இருந்தால் அவனுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருவாங்க. இந்த கூட்டணி விஷயத்தெல்லாம் டிசைட் பண்ணும்போது ஜெயலலிதா அவர்கள் டிஸ்கஸ் பண்ணுவாங்களா சார்? அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நீங்களும் நடத்திருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார், உங்களோட அனுபவங்கள் பற்றி. கூட்டணி எப்படின்னாங்க, 2001 நம்ம கூட்டணி அமைக்கிற போதுங்க, நாம் தான் 2006 நம்ம 96 தோல்வி கண்டதுக்கப்புறம் 2001 அமைக்கிற போதுங்க, அப்போ கம்யூனிஸ்ட் ரெண்டுங்க, காங்கிரஸ் ரெண்டு, இவங்களெல்லாம் போய் கூட்டிகிட்டு வர வேண்டிய சூழ்நிலை. அந்த நேரத்தில் வந்து நம்ம கடினமான வேலைங்க, அது எல்லாத்தையும் கையெழுத்து வாங்கிட்டு வந்து சுலபமான காரியம் இல்லைங்க. அம்மா உடனடியே செய்யணும்னு நினைப்பாங்க. 2011 என்னாச்சுன்னா, வேட்பாளர் நாங்கள் வந்து தேர்வு செஞ்சுட்டு இருக்கிறோங்க. 2011னா தேமுதிக கூட கூட்டணி வச்சிருந்தேன். அப்போ வந்து என்னாச்சுன்னா, கம்யூனிஸ்ட் நம்மளோட இருக்காங்க. அப்போ சடனாக என்ன ஆகுதுன்னாங்க, வேட்பாளர் அறிவிச்சுறாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போதே அப்போ வந்து திண்டுக்கல் அந்த அம்மா எங்களோட பேசிட்டு இருக்காங்க, பாலபாரதி. ஓகே. அப்போ கேண்டிடேட் டிவியில் ஓடிட்டு இருக்குது, திண்டுக்கல் வேட்பாளர் அப்படின்னு. என்னங்க நீங்கள் இப்படி பேச்சுவார்த்தைன்றீங்க, இப்படி பண்ணிட்டீங்கன்னு அவங்க சங்கடம் ஆயிடுறாங்க. நாங்கள் அப்புறம் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அவங்க எல்லாருமே விஜயகாந்த் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க.
போனதுக்கு பிறகு அம்மா கூப்பிட்டு எல்லாரும் இங்கே வந்துடணும், நம்ம அலையன்ஸ் பேசிடலாம், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்தாங்க. வெடியிருக்குள்ளே எல்லாத்தையும் பேசி முடிச்சிருச்சுங்க. விஜயகாந்துக்கு மட்டும் 2 சீட்டில் தான் ஃபைனல் ஆகலை. அன்றைக்கி 11 ரெடி பண்ணிவிட்டு டே டைம்லேயே எல்லாம் பண்ணி முடித்தோம். அவங்கள்ட்ட என்ன ஆனாங்க, மீண்டும் வந்து நம்ம அலையன்ஸ் உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த எக்ஸ்ட்ரீம் வேணும் போகணும். கூப்பிட்டு அரவணைக்கிறது, அவங்க பண்ணுறது, என்ன அவன் கேட்குறாங்களோ அதை செய்கிறது, அவனுக்கு திருப்தியாக அவனை பேசுகிறது. அன்றைக்கி கரெக்டாக 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. 5:45 தான் 5 முறை கீழே வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. 4 இடத்துல உட்காந்து பேசுனாங்க. அம்மாவுக்கு ஒரு செக்ரட்டரிக்கு ஒரு ரூம் ஒன்றுங்க, அம்மாவுக்கு ஒரு ரூம் ஒன்றுங்க, அம்மா விசிட்டர்ஸ் பார்க்குற ரூம் ஒன்று, எல்லா இடத்துலையும் டைனிங் ஹாலில் எல்லாம் சாப்பிட்ற டிஃபன் சாப்பிட பேசிகிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் சீட்டு வாங்குறது மட்டும் இல்லைங்க, இடம் கொடுக்குறது மட்டும் இல்லைங்க, இடத்தையும் ஒதுக்கணுங்களே. கூட்டணியில் இந்த இடம் கொடுக்கணுங்களே, அது பெரிய கடினமான வேலைங்க. அங்கே போனையில் கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் பேசுகிறங்கிறது வந்து அம்மா சொல்லிட்டாங்க வாங்கன்னு சொல்லி அவங்களும் வந்தாங்க. எல்லோரும் மகிழ்ச்சியோடு தான் வந்தாங்க. வந்து சொன்னதெல்லாம் உட்காந்து பேசுகிறது. 7:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 2 மணி டீ சாப்பிட்டோம். அப்படியே சாப்பிட்டு டிஃபன் சாப்பிட்டு அப்படியே பேசிட்டு எல்லாம் முடித்தோம். கடைசியில் வந்து விஜயகாந்த் முடிக்கிற அடுத்த நாள் காலையிலைங்க. அவங்க தளபதிகளை, மாவட்ட செயலாளர்களை எந்த அளவுக்கு நம்புவாங்க சார்? ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நம்புவாங்க. முழுமையாக அவங்க கையில் ஒப்படைச்சிடுவாங்க, பார்த்துக்கிட்டே சொல்லிடுவாங்க. அதில் பல பேர் இருக்கிறாங்க. இப்போ நான் ஒருத்தர் மட்டும் இல்லை, எல்லாருமே அதில் இருப்பாங்க. ஒரு 7-8 பேர் 6-7 பேர் இருப்பாங்க. எல்லார்ட்டையும் ஒப்படைச்சிடுவாங்க. ஒவ்வொரு டைமுக்கு ஒருத்தர் வந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் 3 பேர் ஒரு இருந்தோன்னா அவங்க அப்புறம் 2 பேர் வருவாங்க. இப்படி மாறி இருக்குங்க, ரொட்டேஷன் மாதிரி. அது இது எப்படி டிசைட் பண்ணுவாங்க சார்? அது அவங்களோட மைண்ட் செட்டப் தானுங்க. அவங்க எப்படின்னா ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்க மாற்றிக்குவாங்க. ஆனால் கேம்பெயின் பொறுத்தளவு ஃபுல்லாக நான் 2006-11 மறுபடியும் நீங்கள் வந்துடுறேன், எம்எல்ஏ ஆகிறீங்க. 2006ங்க, 2011, 2016, 2021. நாடாளுமன்றத்துக்கு நடுவில் ஏதாவது? நாடாளுமன்றத்தில் எப்படின்னா 98 நாடாளுமன்றத்தில் நடக்கும். அப்போ நடக்கிற போது நம்ம 96 வீழ்ச்சி ஆயிருதுங்களா, 98 நடக்கிற போது அப்போ வந்து அலையன்ஸ் நம்ம இது பண்ணுறாங்க. அத்வானி வர்றாரு, வைகோ வர்றாரு. அப்போ வந்து கம்யூனிஸ்ட் ஒன்று வருதுங்க, ரைட் கம்யூனிஸ்ட். நாங்கள் ஸ்ட்ராங் அலையன்ஸுங்க. அப்போ திருநெல்வேலியில் ஒரு பெரிய ரேலி நடத்துகிறேங்க. அது ஃபுல்லாக இன்சார்ஜ் நான் தான். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் வந்திருப்பாங்க. காலேருந்து மாநாடு நடந்துருக்கு. அந்த கூட்டம் வர க்ரௌடு, அவனுக்கு ஃபுட்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறது. 4-5 பேர் ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கு 4 பேருங்க. இந்த ரேலி, இந்த ஊர்வலம், மற்ற எல்லாமே நம்ம அதை பெரிய மாற்றத்தை உருவாக்குச்சு. அப்போ நான் வந்து பிஜேபியோடைய அலையன்ஸ் அப்போ பெரிய இதாச்சுங்க. நல்ல ரிசல்ட் வந்ததுங்க. அதுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்குள்ள இதாச்சுங்க. 99 வந்து ஆட்சி காலத்து. அதுக்கப்புறம் நாங்கள் நின்னங்க. நாங்கள் அப்போ வந்து ஒரு 11 தொகுதியில் ஜெயிச்சோம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாற்றங்கள் வந்துன்னு வச்சுங்களேன். இப்போ 2011 மறுபடியும் கேபினெட்குள்ளே வரீங்க. அப்போ செஞ்ச விஷயங்கள்லாம் சார், அதாவது அக்ரிமெண்ட்ஸ் வந்துங்க, நிறைய மாற்றங்கள் வரும். அம்மாவும் ரொம்ப லைக் பண்ணாங்க. நாங்கள் 2 முறை இங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. இங்கே 2001 இந்த வீட்லிங்க. ஓகே, நம்ம பேசிட்டு இருக்க வீட். ஆமாங்க. 2011 இங்கே ஸ்டே பண்ணாங்க. மோஸ்ட்லி அப்படி ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்களா சார் அவங்க, இல்லை எப்படி சார்? இல்லைங்க, இது வரைக்கும் பொலிட்டிக்கல் இருக்கிறது என் வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் தங்கியிருக்காங்க. ஓகே, வேறு யாரும் இது தங்கினது எனக்கு தெரியல. தங்கியிருக்கலாம். முதல்ல என்ன நினைக்கிறேங்க, இப்போ நான் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த மாதிரி தங்கலி. இந்த கேம்பெயின் நான் தானே போகிறேங்க. அப்புறம் அவங்க 2011 வரப்போதுங்க அங்கே ஹெலிபேட் போட சொன்னாங்க. ஹெலிபேட் அங்கே போட்டிருக்காங்க. ஒன்றுமே அது அப்படியே தான் இருக்குது. வீடெலாம் பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? வீட்டை பார்த்துட்டு இங்கெல்லாம் இருக்கிற இயற்கை சூழ்நிலைலாம் பார்த்துட்டு இந்த மாதிரி அட்மாஸ்பியரோடு இருந்தால் நல்லாயிருக்கு, நான் வந்து ஒரு சிட்டிக்குள் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் மிஸ்ஸஸ்க்கு சொன்னாங்க. ஓகே, இங்கெல்லாம் பேர்ட்ஸ் நிறைய வருங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் மயில் பார்த்தோம். ஆமாம், மயில் நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த கிளிகள் ஒரு 500 கிளிகள் வரும். சரி, நீங்கள் வந்தீங்களா, அந்த டைம் தெரியல. காலையில் போயிருங்க, எங்கே போகவும் தெரியாது, எங்கே வரும் தெரியாதுங்க. அதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் இருந்தால் மட்டும் தான் வரும். இந்த பறவை இனங்களே உங்களுக்கு தெரியும். பாதுகாப்பு இல்லைன்னா அந்த இடத்துக்கு வராது. எங்கே தனக்கு பாதுகாப்பு இருக்கோ அந்த இடத்துல தேடி போகும். இயற்கையே அப்படி தானே, உங்களுக்கு வந்து பறவை இனங்களே இப்படி இருக்குது. அதனால் எங்கள் பறவை இனங்களுக்கு இருக்கிற ஒரு இது, புயலோ சூறாவளி காற்று வரும்போது அது போய் ஒரு இடத்துல சேஃபாக போயிடும். ஃபேமிலியோடலாம் அட்டாச் ஆவாங்களா? ரொம்ப அட்டாச்சாக வந்து சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு 2011 கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வர்றீங்க, நாம் தான் வின் பண்ணுறோம், ஒரு 3 நாள் நீங்கள் தங்கணுன்னு எங்கள் மிஸ்ஸஸ் சொன்னாங்க. ஓகே, இங்கே அந்த இடத்துல சோஃபா போட்டு தான் சொன்னாங்க மிஸ்ஸஸில். அவன் காலில் வந்து ஆசீர்வாதம் நான் வாங்கிட்டு அப்போ அடுத்தது வந்து சேலம் கேம்ப்பு. கோவக்காரங்க வேக வேகமாக டெசிஷன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. அது எல்லாரும் சொல்கிறது வந்துங்க ஒரு தவறானதுங்க. எப்படின்னா அவங்கள அப்படி ஒரு இமேஜ் பண்ணி விட்டாங்க, வேண்டாத ஒரு பண்ண இமேஜுங்க. அப்படிப்பட்ட நிதி இல்லைங்க. அவங்க வந்து கோவப்படுறதும் மற்றெல்லாம் தங்கள் வந்து ஏதாச்சும் தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிற போது சில பேர் வந்துங்க
அது நடக்கலைன்னா இது மாதிரி சொல்லிடுவாங்க, அவங்களோட போன கோவிச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு லீடராக இருந்திருக்க முடியாதுங்க. அவர் மனிதநேயம் முக்கியம். எல்லார்ட்டையும் அனுசரித்து பண்ணுவாங்க, எல்லார்ட்டையும் பழகுவாங்க. நிறைய என்ன நினைக்கிறாங்கன்னா டிஸ்டன்ஸாக பார்க்குறவனுக்கு அப்படி தெரியும், க்ளோஸாக பார்க்குறவனுக்கு அதோட நல்லா தெரியும். அவங்களுடைய அன்பு பற்றி ஒன்றே ஒன்று சொல்லணுன்னாங்க, ராஜீவ்காந்தி வந்துட்டு போகிறவங்க அவங்க வீட்டில் தான் நைட் டின்னர் முடித்து வெளியே வந்து சென்டாப் பண்ணுறாங்க. அவங்க போர்ட்டிக்கோட வந்து ராஜீவ்காந்தி கிளம்பிடுறாங்க. அதுக்கு பிறகு அங்கே டின்னருக்கு நம்மளை உட்கார சொல்கிறாங்க. சட்டை உரம் நனைஞ்சு கச்ச கச்சன்னு இருக்குங்க. அந்த வேத்து அந்த அப்போ வெறும் எம்எல்ஏ தான். அப்போ வெறும் எம்எல்ஏ தான் நீங்கள்? அப்போ எம்எல்ஏ எல்லாம் வேத்து மாவட்ட செயலாளர். மாவட்ட செயலாளர். அப்போ வந்து என்னாச்சுன்னா வேத்து சொட்டிங்க ஆயிருக்கு. கொள்கை உறவு செயலாளர், கட்சியோட கொள்கை உறவு செயலாளர் நீ. ஓகே. அப்போ வந்துட்டு வேத்து போத்து போயிருதுங்க எல்லாமே. ஏடா போய் உள்ளே எப்படி உட்காரது எனக்கு கூச்சங்க. அம்மா அவங்களை கூப்பிட்டாங்க. சரிம்மா நீங்கள் வந்து உடனடியாக போய் அதுக்கு இங்கே சாப்பிட்டு போக சொல்லிடுங்க அப்படின்னு போயிட்டு மேலே போயிட்டாங்க. மேலே போகணும் என்ன நினச்சா தெரியல, மறுபடியும் டக்குன்னு ஸ்டெப்பில் கீழே வந்துட்டாங்க. நான் சாப்பிட்ருக்கு நான் எந்திரிச்சிட்டேங்க. அவன் வந்தபோது இன்றைக்கி அப்படியே அந்த இதில் டைனிங் டேபிள் இருந்தவங்க பார்த்தோன்னே எந்திரிச்சிட்டிங்க. நான் எந்திரிச்சு இந்த மாதிரி எந்திரிக்கூடாது, சாப்பிட்ற போது உட்காந்து சாப்பிட்டுட்டு யாராக இருந்தாலும் அப்புறம் தான் நீங்கள் வந்து எந்திரிக்கணும். ஓகே. அந்த பாசமெல்லாம் வந்து ஒரு தாயிட்ட கிடைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டு நான் மறக்கவே மாட்டேன் லைஃப் லாங் அப்படிங்கிற மாதிரி விஷயம்னா என்ன சார்? வீர வரலாற்று வெற்றி விழா மாநாட்டினாங்க. அப்புறம் அந்த சால்வு பற்றி ஓகே இது ஓகே சால்வு பற்றி பாராட்டினேன். இந்த மாதிரி யாருனாலையும் செய்ய முடியாது இவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணி. நானும் கண்ணப்பன் அழகு திருநாவுக்கரசு 3 பேரும் தான் ஆர்கனைஸ். மிக பிரமாணமாக இருந்து வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் வந்தாங்க. 18 மணி நேரம் பார்க்குறாங்க. அந்த நதி வெடி வரைக்கும் 5:30 மணிக்கு முடியிட்டாங்க. போய் ரூமுக்கு போயிட்டுங்க 7 மணிக்கு ரெடி ஆகிட்டாங்க. 7 மணிக்கு ஹெலிகாப்டருங்க 4 ரூட்டுங்க. இப்போ திண்டுக்கல் ஒரு ரூட்டுங்க, அங்கே வந்து இங்கே வந்து கன்னியாகுமரி ஒரு ரூட்டுங்க, ஒரு 4 ரூட் இருக்குங்க. இந்த 4 ரூட்லேயும் ஹெலிகாப்டரில் வந்து இந்த கூட்ட கீழே இருக்கிறோட வரலீங்களே, பேரணி நடக்கிற இடத்துக்கு அம்மா பார்க்க நெருங்க முடியலைங்க. அப்போ இந்த ஹெலிகாப்டர்லேயே போய் அவங்க வந்து கீழே ஓரளவுக்கு ஒரு 500 மீட்டருக்குள்ளேயே 500 அடிக்குள்ளேயே போயிட்டு கையாட்டிட்டு வர்றாங்க. சும்மா லாரியில் இருக்கிறவங்க, வண்டியில் இருக்கிறவங்க, பஸ்ஸில் இருக்க மேலே ஏறிட்டு கத்துறாங்க. கிட்டத்தட்ட இங்கே ஒரு 4, 5, 6, 7 கிலோமீட்டர், இப்படி ஒரு 7 கிலோமீட்டர், அப்படி ஒரு 7 ஒரு ரவுண்ட் அடிச்சு போட்டு வந்து ரூம் போயிடுறாங்க. இது அன்னைக்கு பேரணி நடந்த அன்னைக்கு. அடுத்த நாள் தான் மகாநாடு ஸ்டார்ட் ஆயிருங்க. அப்போ மகாநாடு ஸ்டார்ட் ஆகும்போது எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டே இருக்கணும். அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸு நம்மளை போட்டாங்க. ஃபுட்டு கொடுக்குறது கடினமான வேலைங்க. அதில் எனக்கு ஒரு கமிட்டி போட்டுருந்தாங்க, ஒரு 10 பேர் உள்ள கமிட்டிங்க. நாங்கள் என்ன பண்ணோம், ஒவ்வொரு வண்டிக்கு ஒரு மைக்கு கையில் கொடுத்து எந்த இடத்துல அந்த ஃபுட்டு போய் சேரலையோ அந்த இடத்துல கொடுக்கணும். நாங்கள் செஞ்சது 4 இடத்துலைங்க. உள்ள சிட்டிக்குள்ளே கொண்டு போகணுங்களே. புரியுது 250 வண்டி போட்டோம். ஜீப் கேரளாவிலேருந்து எடுத்துகிட்டு அதில் அடிக்க கொண்டு போய் போட்டே இருக்கணும். போட்டலாம் பாக்ஸ் ஆகி. அப்போ அம்மா வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்தாங்கன்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் பண்ணிட்டுமா முழுசாக சார் இல்லைன்னு வச்சுக்கோ, 1-2 ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவங்க வச்சு கத்திட்டான்னு வச்சுங்க, எனக்கு இப்படி சாப்பாடு வலி இப்படி கை கட்டிடுவோம், ஊமிச்சாடை கட்டிடுவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமாம் பிடிச்சி தீர்ந்துதுங்க, ஏன் அங்கே போலிட்டுருவாங்க. அதுக்கு மேக்ஸிமம் நாங்கள் கவர் பண்ணிட்டோம்மா அப்படின்பா. திருப்தியாக இருந்தாங்க. இந்த மகாநாடு முடிச்சுட்டு நாங்கள் திருப்பி ஃபண்டு கொடுத்தோம். அந்த கலெக்ஷன் பண்ண ஃபண்டில் வந்து 37 லட்சம் கொடுத்தோம் திருப்பி. அந்த காலத்துலேயே கொடுத்து பாக்ஸில் வச்சு கொடுத்து நானும் கண்ணப்பன் இல்லை சென்னை வந்து அங்கேயே அப்போயே சால்வ் எனக்கு பாராட்டி அவருக்கு சால்வ் போட்டாங்க, கண்ணப்பனுக்கு 2 பேருக்கும் போட்டாங்க. வாங்கின இந்த ஒரு விஷயம் வந்து என்னை பார்த்து அவங்க கோவப்பட்டாங்க, அதை நான் பண்ணாமல் இருந்திருக்கலாம், அப்படி ஏதாவது உங்களுக்கு இருக்க நினைவு சார்? அந்த மாதிரி ஒரே இடத்துல வந்ததுங்க. கோவப்படுறதுங்கிறது வந்து எப்படின்னா, கோவப்படல, ஏன் இப்படி சொல்கிறீங்கிற மாதிரி கேட்டாங்க. இடைத்தேர்தல் வந்து புதுக்கோட்டைங்க. அப்போ கேண்டிடேட் செலெக்ஷனுங்க. நான் வருவாய்த்துறை அமைச்சருங்க. இயர் சார் இப்போ 11 அந்த பீரியட்லையா? 2012. ஓகே சார். அப்போ என்னாச்சுன்னா நான் வருவாய்த்துறை அமைச்சர் இருக்கேன். 11 விவசாயத்துறைங்க, ஐடி, அப்புறம் ரெவன்யூ. அப்போ என்னாச்சுன்னாங்க, நான் திடீர்னு கார்த்திக் தொண்டைமான் அப்படின்ட்டேன். கார்த்திக் தொண்டைமான் தான் பெரிய ராஜாக்களாச்சு. திடீர்னு அம்மா என்ன சொன்னாங்க, ஓ ராஜாக்களை தான் நிறுத்தணும்னு நினைக்கிறீங்களா, கட்சிக்காரன் ஏழையாக இருக்குன்னு நிறுத்தக்கூடாதான் அப்படின்னாங்க. இல்லைம்மா அப்படி இல்லைங்க, இடைத்தேர்தல் கம்யூனிஸ்ட் நின்றுடா, நாம் நிற்கிறோம், நம்ம கூட்டணியில் இருந்தாங்க, ஆகவே இப்படி ஒரு கொஞ்சம் அறிமுகமான முகம் வந்து மைனஸ் ஆகக்கூடாது ஓட்டு, இந்த கேண்டிடேட்னாலும் மைனஸ் ஆகாது கேண்டிடேட் வேணுங்கிறனால தான் வார்த்தை சொல்லிட்டோமா, தவறாக தான் மன்னிச்சிக்குமா அப்படின்னு நான் கும்பிட்டேன்.
அப்போ விஸ்வநாதன் இருந்தார், அப்போ வந்து ஓபிஎஸ் இருந்தார், இன்னொருத்தர் யார் இருந்தாங்க, 4 பேர் இருந்தப்போ கூப்பிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. எல்லோரும் அவர் சொல்லுறது நம்ம கரெக்ட் அப்படின்னாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் கரெக்ட், அவர் சொல்கிறது கரெக்டம்மா, அவர் தான் போட்டால் நல்லா இருக்குன்ட்டு வைத்திலிங்கம். அப்போ சொன்னதே அம்மா சரி ரைட் எல்லோரும் சொல்கிறீங்க. பெல் அடித்தாங்க, கேண்டிடேட் நேம் போட்டு இப்போ டிக்ளேர் பண்ணுறேங்க, 10 நிமிஷம் பண்ணிடலாம் அப்படின்ட்டாங்க. அப்போ வந்து டைப் பண்ணியாச்சு, வந்தாச்சு, சைன் பண்ணாங்க, டிக்ளேர் பண்ணியாச்சு, போய் ஃபீல்டுக்கு போய் வேலை பண்ணிட்டாங்க. அது ஒன்று தான் அம்மா வந்து என் பேரில் கொஞ்சம் மாற்றி நீங்கள் சொன்னது. ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு, அவர் ஜெயிச்சிட்டார்ல, ஜெயிச்சா நல்ல ஓட்லேயே ஜெயிச்சாங்க. ஓகே. அந்த நேரத்தில் அவங்க என்னங்க பெரிய ஆட்கள் நிறுத்துறதா வேண்டியது இல்லைங்க. அவங்களுடைய மனநிலை எப்படின்னாங்க, நம்ம கட்சியில் 7000 நிறுத்தி காட்டணுங்கிறது. நிறைய நிகழ்வுகளும் அப்படி நடந்திருக்கல. திடீர்னு பெயிண்ட் அடிச்சிட்டு இருப்பாரு, அவர் வந்து அவர் தான் கேண்டிடேட். நீங்கள் அம்மா காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் பவானி கருணாகரன் பேர், அந்த அம்மா பேர். சாதாரண குடிசையில் 2 ஆடு தான் இருந்தது. எதுங்க, ஏரி மேலே குடிசையில் 2 ஆடு. இந்தியா டுடேல எழுதியிருப்பாங்க, 5 லட்சம் பிரதியில் அவங்க பேர் போட்டால் வந்திருக்கு. குடிசையில் வாழுகின்ற யாராக அவரை கூட கோட்டையில் அனுப்பக்கூடிய சக்தி அம்மாவுக்கு இருக்குன்னு சொல்லி பெரிய ஆர்டிக்கல் எழுதினாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய டேலண்ட்டே அப்படி தானே. பொது தொகுதியில் ரிசர்வ் ஹால் நிறுத்துவாங்க, அப்புறம் முஸ்லீம் இடத்துல வந்து ஜென்ரல் ஹால் நிறுத்துவாங்க, எதவாலும் வெட்டி விட்டு காட்டிடுவாங்க. அவங்கள பார்த்து நான் இன்றைக்கும் பூரிச்சு போகிற ஒரு விஷயம், அவங்க எப்படினாங்க ஒரு காரியத்தை எடுத்தாங்க, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய டேலண்ட் பார்ப்போம். அவங்க சொல்கிற போது பார்த்தா என்ன முடியுமான்னு நம்ம நினைப்போம். ஆனால் கடைசியில் பார்த்தா அதுதான் மாபெரும் வெட்டியாக இருக்கும். ஓ, நம்ம லீடர் ஒன்று சொல்லிட்டான்னு அவ்வளோதான் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இப்போ அளவு கடந்த மகிழ்ச்சி இருக்கும். சொன்னாங்களே நம்ம நடக்குமா அப்படின்னு நம்ம ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குங்க. சொல்லிட்டாங்களே அப்படி முடியுமா அப்படிங்கிறது. ஆனால் எதை சொன்னாலும் அவங்களால அதை வெற்றி பெற முடியும். அவங்க சொன்ன இடத்துக்கு அந்த இலக்கு கொண்டு போக முடியுங்கிறது நேரடியாக பார்க்குற போது நம்மளுக்கு அப்படியே மற்றற்ற மகிழ்ச்சி மட்டும் இல்லைங்க, வாழ்நாள் இப்படி ஒரு லீடர் நான் பார்க்குறேமேங்கிற மாதிரி. இன்னைக்கு வரைக்கும் இப்போ நடந்துட்டு இருக்க ஆட்சியில் கூட அவர்களுடைய ஆட்சியை கம்பேர் பண்ணி சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அவங்க ஒரு இரும்பு பெண்மணி, அதிரடியாக சில விஷயங்களை செய்வாங்க அப்படின்லாம். ஈவன் இப்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு சீனியர், செங்கோட்டையன் மாதிரி சீனியரை திடீர்னு கேபினெட்லேருந்து தூக்குறது வந்து அம்மாவோட தான் பண்ணுவாங்க அப்படின்லாம் சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அது எப்படின்னாங்க சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள். அது மனிதனுக்கு எப்படின்னாங்க அஸ்ட்ராலஜி ஒன்று சொல்லும், நேரம் காலம்னு சொல்லுவோம் பாருங்க. இந்த நேரம் காலங்கள் வந்து எப்படி மனிதனுக்கு இயங்குதோ அந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி இருந்தாலும் சர்வீஸ் பண்ணாலும் கூட அந்த சூழ்நிலை ஸ்ட்ரகிள் வருங்க. அப்படி வர்றபோது சில பேருக்கு இந்த பாதிப்பு ஏற்படுறது. மனித வாழ்க்கையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் சொல்லுவோம், வாழ்க்கை ஒரு வட்டம். ஆமாம், அந்த வட்டத்துக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தருக்கு சில பேருக்கு வந்து வாழ்நாள் பூரமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தாங்க இருக்கிற காலத்தில் வந்து பேரண்ட்ஸோடு இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. தாங்க இண்டிபெண்ட்டாக வர்றபோது சில ஸ்ட்ரகிள் வரும் அவங்களுக்கு, அதை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி எல்லாருக்கும் சில பேருக்கு அந்த நேரத்தில் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சில காரணங்கள் இருக்குது. சில காரணங்களும் இருக்கலாம். உங்களுக்கு பர்சனலி ஆனால் ஒரு ஊன் பண்ணல காரணங்களும் இருக்கலாம், காரணம் இல்லாமலும் இருக்கலாம். சில எதிர்கால திட்டங்களையும் சில நிலைகள் அது சொல்கிறது சரியாக வருமானு தெரியலிங்க. அவங்களே என்னை எடுத்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணாங்க. சீஃப் செக்ரட்டரியே சொன்னாங்க 2வது நாள், செங்கோட்டையன் எடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப மன வேதனையாக இருக்குன்னு சொல்லி. அப்படிலாம் பண்ணுவாங்களா? சொல்லியிருக்காங்க. ஓகே. சொன்னது இப்போ சாட்சி இருக்கிறது பரமேஸ்வர் இருக்காரு, அம்மன் ஆயில் இருக்காருங்களே, அவர் தான் இருக்குது சாட்சி. அவர் வாக்கிங் போவாங்க சீஃப் செக்ரட்டரி. அவங்க பக்கத்தில் இருந்த அண்ணா நகர், அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்துலேயும் அவரோட போயிட்டு இருக்கும்போது உங்கள் ஆளுக்கு தைரியமாக இருக்க சொல்லுங்கள், அம்மா இடத்துல அவருக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க, அவர் வேலை நல்லா மதிப்பு மரியாதை இருக்குது, நீங்கள் சொல்லிடுங்கன்னு சொல்லி விட்டது. எப்படிங்க, அவர் வந்து ஒரு வாரம் கழிச்சு என்கிட்ட வீட்டுக்கே வந்து சொல்லிட்டு போயிட்டார், நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் எடுத்ததை பற்றி கவலைப்பட வேண்டாம், அம்மா மனசில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு போயிட்டார். இவ்வளோ நேரம் உங்களுடைய 50 வருஷ அரசியல் வாழ்க்கையோட அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டதுக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். என்னுடைய வாழ்க்கை சரித்திரங்களை சொல்கின்ற அளவுக்கு உபயோகிக்கிறதுக்கு ஒரு நன்றி தெரிவித்துக்